அப்படிங்கிறது எனக்கு என் வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய வருத்தம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைய, ஒரு இத்தனை ஆளுமைகளை வளர்த்தெடுத்த, ஆனா ரொம்ப அம்மா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், நான் கொஞ்சம் கொஞ்சம் தோழர் பேசுறது, அவங்களோட முகநூல் பதிவு, அப்புறம் ரவீந்திரன் தோழர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது தான் எனக்கு. அவங்க ரொம்ப தன்னை லைவா வச்சுக்கிட்டது இல்ல, அது உயிர்ப்பா எந்நேரமும் தனக்கு தனக்கு இருக்கிற பல உடல் உபாதைகளுக்கு நடுவுல ஆனா உயிர்ப்போட இருக்கிறது அந்த வயதுல அது வாழ்க்கையின் மீதும் மானுடத்தின் மீதும் ஒரு அளப்பரிய காதலும் நேசமும் நம்பிக்கையும் இருக்கிறவங்களாலதான் அப்படி இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனுஷி. உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா குறுகிய காலமா இருந்தா கூட தொலைபேசி வாயிலாகவும் உரையாடினது அவங்க கூட, அவங்களோட மனசுல ஒரு சின்ன ஓரத்துல நானும் இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல நான் அம்மாவை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை மீட்டெடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு 2 மாதம் முன்னாடிதான் என்னோட அம்மாவும் மறைந்து போனாங்க. இன்னுமே நான் அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழல்ல தான் இருக்கேன். அம்மா இருந்த வீட்டுக்கு போனா எனக்கு இன்னும் அம்மா எங்க இருந்தாங்களோ அந்த பக்கமே திரும்பி பார்க்காம வேற ஒரு பக்கத்தை பார்த்துட்டு எல்லாரோடையும் பேசிட்டு வந்துடுறேன். என்னால உணர்ந்து கொள்ள முடியுது. நான் கவித்தோழரோட ரொம்ப அவங்க கையை இறுக பற்றி கொள்றேன் இந்த நேரத்துல. வேற ஒண்ணும் இல்லை. நன்றி. பேச வாய்ப்பு. ரொம்ப நன்றி வேணி. வேணி தொடர் நீதிராஜனுடைய இணையர். அவவும் ஒரு புரட்சிகர திருமணத்தை செய்தவ மங்கையக்கா மாதிரிதான். எல்லாரும் பல புரட்சியாளர்கள் இங்கே இருக்கிறது சந்தோஷம். ரைட். இனி வேற நாவுக்கரசு நீங்க சொல்றீங்களா? உங்கள்ட்ட கேட்க ஆசை ஆவலா இருக்கிறோம். நான் இதை பற்றி சொல்றேன். நான் நேற்று இதை பற்றி ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டேன். நான் பார்த்தேன். நான் இப்ப உண்மையில இங்க வந்திருக்கிற நிறைய பேர் இடதுசாரி தத்துவங்களை அதுகளை ஃபாலோ பண்ணி அதுகளில் சம்பந்தப்பட்டாக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. என்னை பொறுத்தவரையில நான் நிறைய விஷயங்கள் எனக்கு பிறகுதான், முக்கியமாக இடதுசாரி சம்பந்தமான இலங்கையில தமிழ் பரப்புல நடந்த விஷயங்கள் எனக்கு பிறகுதான் தெரிய வந்தது. நான் அம்மாவை பற்றியும் சத்தியமனை மற்றது உங்களோட தந்தையார் கே சுப்பிரமணியம் அவர்களை பற்றியும் நான் அறிஞ்சது தற்செயலாத்தான். உண்மையில ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னுக்குத்தான். அதுக்கு முன்னுக்காக பேரை சாடையா கேள்விப்பட்டிருக்கனே தவிர டீட்டெயிலாக நான் அறிய முயற்சிக்க இல்லை. அந்த நேரத்தில் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒரு நண்பர்களால் போட்டதை பார்த்துட்டு தான் நான் அதுக்கு தான் சத்தியமனை என் ஃபேஸ்புக் இதை பார்த்து அம்மாண்ட அந்த பிளாக் போஸ்ட்டும் நான் வாசிச்சிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்த விட நான் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ நான் நேற்று அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்லேயும் போட்டு நான் என்ன சொன்னால், நாங்கள் ஆனால் நான் தொடர்ச்சியாக அரசியலில் அவதானிச்சு கொண்டா இருந்தேன். ஏன்டா எனக்கு சின்ன வயசில் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுலேருந்தே எங்களுடைய அப்பா அவரை அரசியலில் ஈடுபடாட்டிலும் அவர் நிறைய வாசிக்கிறவர். இப்போ அவர் அரசியலை பற்றி நிறைய சொல்லி நான் அரசியல் சரியான ஈடுபாடாத்தான் இருந்தேன். அப்போ உண்மையில் எங்களோட முக்கியமாக இந்த ஈழப்பிரச்சனை வரலாறு சம்பந்தமாக நான் ஏராளமாக வாசிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1930s பிறகு அந்த சோல்வெரி ஆணைக்குழு அதுகளிலிருந்து நிறைய வாசிச்சிருக்கிறேன். ஆனால் ஒன்றை தவற விட்டுட்டேன்றதை நான் சரியான லேட்டாக தான் நான் உணர்ந்தேன். என்னன்னு சொன்னால், இடதுசாரிகள் இந்த போராட்டங்களும் முக்கியமாக தமிழ் இடதுசாரிகள் அவையோட போராட்டங்களும் இப்போ பீட்டர் கனமன் அவைகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அப்பாட்ட கூட சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி என் சண்முகநாதன், கே சுப்பிரமணியம் சில இடங்கள்ல சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய எனக்கு தெரிய இல்லை. இப்போ இது என்னுடைய இது என்னன்னு சொன்னால், எங்களோட சந்ததியில் நிறைய பேருக்கு இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய தியாகங்கள், அந்த போராட்டங்களை பற்றி எல்லாம் நிறைய அறியாமல் இருக்கிறான். அப்போ அதை நீங்க அந்த புத்தகம் எழுதினது மேல அம்மா அந்த புத்தகம் எழுதினது, அந்த புத்தகத்தை நான் கிட்டத்தட்ட அரைவாசி தான் வாசிச்சு முடிச்சிருக்கேன். இன்னும் வாசிக்க இருக்குது. மற்றது கூட பிளாக் போஸ்டும் நான் முந்தைய அரைவாசி வாசிச்சபடி அப்படி இருக்கு, நான் வாசிக்கணும். நீங்கள் இதை எழுத சொல்லி நான் நினைக்கிறேன், நீங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எழுத சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க.
அது ஒரு பெரிய நல்ல விஷயம். என்னடா எங்கள் போன்ற ஆட்களுக்கும் இனி வார சந்ததிக்கும் இந்த புத்தகம் தான் நிறைய விஷயங்களை சொல்லித்தர போகுது. மற்ற இதே மாதிரி மேற்கொண்டு நாங்கள் நிறைய செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்கு. உண்மையா ஏன்னா ஒரு பொதுமக்கள பார்வையில இருந்து வர்றதுதான் முக்கியம். இப்ப இடதுசாரிகள் என்றவைக்கு சிலருக்கு என்னன்னு சொல்ற ஒரு வருத்தம் மாதிரி எங்களுக்கு. மற்ற விஷயங்களை பார்க்கறதில்ல. ஆனா ஒரு பொது ஆளா இருந்து கொண்டு இதுல பார்க்கறது நல்ல விஷயம். அதான் எப்படி உங்களுக்கு புத்தகம் கிடைச்சது? நான் புத்தகம் நூலகத்துல இருந்து தான் ஆ, எடுத்தேன். ஆ. நூலகத்துல இருந்து. அப்ப ஓ, அதுவும் ஓ. அதுவும் ஒரு ஆனா பெரிய விஷயம். நூலம் ஃபவுண்டேஷன் செய்யற விஷயமும் ஒரு நல்ல விஷயம். செய்யற இது. ஓ. சரியான பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, அது அவங்க 2002 அந்த கட்டத்துல தொடங்கினவங்க. உண்மையில அது தொடங்கின நேரம் நானும் அந்த நேரம் யூனிவர்சிட்டி முடிச்சு போட்டு கொஞ்சம் என்ஜிஓ அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆ, சேவை இதழ் செய்து கொண்டிருந்தது. அப்ப அந்த அமைப்பை தொடங்கின ஆட்கள் சிலர் என்னையும் தொடர்பு அதுல இணைய சொல்லி ஆ, கேட்டவேன். அப்ப நான் ஏற்கனவே இன்னொன்று சரியான தீவிரமா நான் செயல்பட்டு கொண்டதோடைய டைம்லால விட்டுட்டேன். ஆ, நான் அதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, அந்த நேரம் நாங்கள் என்ஜிஓ சாதனை சொல்லி சேவை அமைப்புகளை தொடங்கி போட்டு எல்லாரும் கல்யாணம் கட்டி புள்ள ஒட்டி வைத்து பிஸியானோடனே எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஆனா ஆ, நூலகம் இட்ட ஆ. வரைக்கும் அதை தொடர்ந்து செய்யணும்ன்றது ஒரு பெரிய ஒரு ஆமாமா. முன்மாதிரி எங்களோட ஓ! சமூகத்துக்கு. மற்ற இப்ப எங்கட புத்தகங்கள ஆவணப்படுத்துறதுன்றது, லிஸ்ட் பண்றதுகள் நிறைய எல்லாம் அத சத்தியமணி நூலாவும் எங்கட புத்தகங்கள அங்க அதுல போடணும். சிறுபொறியெல்லாம் இந்த லேட்டஸ்ட் இதழ்கள் அங்க போவே இல்ல. மின்னிதழ் குடுத்து அத செய்யுங்கோ. நு நூலக நிர்வாகிகள் அத செய்யுங்கோ. நாங்கள் இங்க இருந்து செய்யலாம் தானே. எல்லாத்தையும் ஆவணப்படுத்துவோம். எல்லா புத்தகங்களையும் அம்மாண்ட எல்லா புத்தகங்களையும் ஆ இப்படி இதுல போடுறதா நல்லமென்று நினைக்கிறேன். நீங்கள் என்னன்னு பாருங்கோ. வேற யாரும் கருத்து சொல்ல இருந்தால் சொல்லுங்கோ. அதுவரையில நான் அந்த அம்மாண்ட ப்ளாக்க பற்றின ஒரு சின்ன ஒரு விளக்கத்த சொல்லிக் கொண்டிருக்கேன். யாரும் பேச வேணும்னு சொன்னா நீங்கள் கையெழுத்தி போட்டு வாங்கோ. ஆ, நான் கடைசியா இருக்கா சொல்லிப்போட்டு சொல்லுங்க. நான் அங்க வரத்தான் இருந்தேன். வந்தாலும் இருக்கா சத்தியவனுக்கு வரணும், அம்மாவையும் பார்க்கணும், உங்களை எல்லாம் சந்திக்கணும் இருந்தேன். நான் அவ சந்திக்க முடியாம போயிட்டது. நான் அடுத்த வருஷம் அல்லது அடுத்த வருஷம் வருவேன். வார நேரம் சத்தியவனுக்கு நான். யூ ஆர் வெல்கம். நீங்க அந்த சொல்ல முதல் அந்த லைப்ரரி பிள்ளைல ஒரு ஆள் கழிச்ச பிறகு இருக்க கதைங்கள. ரைட்டா. வாங்க, வாங்க. யாராவது வர்றார்கள் வந்தேன்னா நான் நிப்பாட்டுவேன். வணக்கம். மற்ற ஆ, வணக்கம். தங்கம் டாக்டர் தங்கவடிவேல். சொல்லுங்க. இந்த 90களின் கடைசியிலே அம்மாவை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அம்மா மிகவும் அன்பானவர், கருணையானவர். அவ ஒரு ஆக்களின் ப்ராப்ளங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேஷண்ட் லிசன் பண்ணி உண்மையிலேயே அவைகளுக்கு ஆறுதலும் மோட்டிவேஷனும் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு உதவியா அவைகள எனர்ஜியை கூட்டுறதுக்கு ரொம்ப உதவி செய்வா. அவ ஒரு காலமும் அவைகளோட ஷேர் பண்ண இதை மறக்க மாட்டா. அப்போ அப்படி ஒரு கருணை உள்ள ஒரு அம்மா. எங்களுடைய அம்மா 90களில் இறந்து போனா. அதுக்கு பிறகு நான் சந்திச்ச ஒரு அம்மா தான். அவண்ட தமிழ் ஆற்றல், மற்றது அவண்ட நல்ல மோட்டிவேஷனான கதைகள் அப்ரிசியேட் பண்ணுறது, மற்றது இன்க்ளூசிவான அப்ரோச், நல்ல நல்ல ஆறுதலையும் நல்ல இதையும் ஆக்களுக்கு கொடுக்கும். மற்றது அவ தன் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ சொன்ன இதுகள்லேருந்து நான் அறிஞ்சேன். அதோட வேறு கீர்த்தியன் நேட்டேருந்து அறிஞ்சது அவனோட வாழ்க்கை மிகவும் போராட்டம் நிறைஞ்சது. ஆனால் ஒவ்வொரு போராட்டத்தையும் அது மைல்ஸ்டோனாக மாற்றி அதிலிருந்து அவ தொடர்ந்தும் தன் அவேர்னஸையும் நாலேஜையும் விஸ்டத்தையும் எடுத்து அதை தன் வாழ்க்கையும் பில் பண்ணி கடைசியாக ஃபுல்லாகவே அவேர்னஸாக மாறி இமோஷனலோ அல்லது பாடியோ மைண்டோ எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் செப்பரேட் பண்ணி தன் வாழ்க்கையை அவேர்னஸ்ன்ற வழியில் முன்னெடுத்து தான் நினைச்ச மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லா சக்தியையும் யூனிவர்ஸ்கிட்டேருந்து எடுத்து யூனிவர்ஸின்ற கருணையால் எல்லாமே ஃப்ளோ பண்ணி கடைசியாக தன் நாலேஜ், விஸ்டம், தன் பார்வையை, தன் விஷனை மக்களுக்கு கிடைக்கணும்
மக்கள் அறியாமையை அகற்றி அறியாமை என்ற இருளிலிருந்து விடுபட்டு அன்பாலேயும் நம்பிக்கையாலேயும் நுழைச்சாலேயும் தங்கண்ட வாழ்வை அமைக்கணும். அப்படி அமைக்க அவன் வாழ்வை தாங்கள் நினைச்ச மாதிரி எண்ணியதை அடைகிறதுக்கு வழிவகுக்கும். அதில் புத்தகங்கள் உலகத்தை காட்டும், உலகத்தை பார்க்கறதுக்கு வழிவிடும். அதால் உலகத்தை ஆளலாம். அது இன்றைக்கு மட்டுமில்லை, நாளைக்கு மட்டுமில்லை, இன்னும் கனகாலம் எங்களோட சமுதாயத்தை வழி நடத்தும். knowledge is the power, wisdom is ultimate, and hope is everything, and people will lead with the അമ്മാവിൻ്റെ ആസിയാലെയും അമ്മാൻ്റെ അൻപാലെയും അമ്മാൻ്റെ കരുണയാലെയും അമ്മാൻ്റെ വഴികാട്ടലാലെയും இந்த யூனிவர்ஸில் இருந்து எங்களுக்கு அவൻ്റെ ஒளியாலேயும் நாங்கள் எல்லோரும் பயன்பட்டு நல்லா வாழுவோம் என்று நம்பிக்கையோட பிரார்த்திக்கின்றோம். நல்லதே நடக்கட்டும். வணக்கம். ரொம்ப நன்றி தங்கவடிவேல். இவரை பற்றி சொல்ல வேணும். இவர் அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு அம்மாவுக்காக பூசை செய்தவர் ஆஸ்திரேலியாவில். என்னையும் கோயிலுக்கு அழைச்சிருந்தவர். சந்தோஷம். மற்றது வேறு யாரும் கதைக்க போறீங்களோ? லைப்ரரி பிள்ளை யார் கலைமதியோ அவ பேசுறேன்டா பேசலாம். வேற லைப்ரரி பிள்ளைகள் பேசுறேன்டா பேசலாம். யார் வேற கதைக்க போறீங்க? அண்ணா நான் பேசலாமா? ஆமாம். வணக்கம். ஆம். எல்லோருக்கும் வணக்கம். நானே அறிமுகப்படுத்தவோ இல்லை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்களா? நீங்கள் இவர் டாக்டர் விசாகரன் அமெரிக்காவில இருந்து கதைக்கிறார். அம்மாண்ட தங்கச்சி ஆசபிள டீச்சர்ட்ட எல்டர்சான் அம்மாண்ட மோஸ்ட் ஃபேவரேட். அதான் நம்ம சொன்னேன், நீங்க அந்த நேரம் கேட்டீங்களோ தெரியல. அம்மா ஒவ்வொரு ஆகஸ்ட் உமக்கு பிறந்த நாள் சொல்ல மறக்கவே இல்லை. ஆகஸ்ட் தான் உங்களோட பிறந்த நாள். ஓமண்ண. எல்லோருக்கும் வணக்கம். பெரியம்மா ஒரு மறைவு, ஒரு பெரிய மாபெரும் இழப்பு. ஆனா அவவோட பகிர்ந்த நினைவுகள் மறக்க முடியாதவை. ராசன் அண்ணா எவ்வளவு அம்மாவை அன்பா இருந்தாரோ அந்த அளவுக்கு பெரியம்மாவோட அன்பா இருந்த நான். நினைவுகள் 70ஆம் ஆண்டுகளும் போகும். குலசாரம் ஹலோ குலசாதம் இலையில சாப்பிட்டதும் தேநீர்ல ஆட்டுப்பால் குடித்தது, அந்த நினைவுகளும் 90ஆம் ஆண்டுகள்ல ரவியன் எழுதின புத்தகங்களை பற்றி படித்ததும் பெரியம்மாவோட கதைத்ததும் இப்ப கிட்டடியில பெரியம்மாவின் எழுத்துகள் புத்தகங்கள் வெளிவரும்போது அப்பா சொல்லுவார், இப்பவும் சொல்லுவார், பெரியம்மா தான் மெயின் பிக்சர், அவதான் பண்டித, இதுல என்ன அதிசயம் இருக்குது, நான் எதிர்பார்த்ததுதான். அதெல்லாம் அந்த சைடு அப்ப தெரியல எங்களுக்கு தெரிஞ்சது பெரியம்மா என்றால் தான். ஆனா ஒரு தரம் நிரந்தரமா வாழ்றது இல்லை. ஆனா அவை இந்த வார்த்தைகளும் அவை செய்த டீட்ஸும் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி அவன் முற்போக்கு சிந்தனை, அவன் வாழ்ந்த வாழ்க்கை, பகிர்ந்த அறிவுரைகள் என்றுமே வாழும். அவன் புத்தகங்கள், எழுத்துக்கள் மூலம் அவ வாழ்ந்து கொண்டே இருக்கிறா எங்களோட. சரியா? உங்களோட பிள்ளைகள் வந்தவ, தம்பியோட கிருபாவோட வந்தவ, துக்கத்துல பங்கு பெற்றதுக்கு நன்றி. சுதா ஜாயின் பண்றவர் என்னன்னு தெரியல, முடியல. ரைட். வேற யாராவது பேச போறீங்களோ? இல்லாட்டி நான் இருக்கேன். அந்த அவன் பிளாக்கை பற்றி இருக்கா ஒரு சின்ன ஒரு பிரீஃப் ஒன்று செய்யலாம்னு யோசிச்சேன்.
வேற யாரும் பேச வர்றீங்களோ? கலைமதியோ எவ்ரி பிள்ளைகளோ ஃபீல் ஃப்ரீ. இதுல ஒரு ஃபார்மாலிட்டியும் இல்லை. கேஷுவல் டாக் தானே. கேட்டி ஆம் வாங்க. எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் வரணும். நீங்க கேமரா ஓன் பண்றீங்க. கேமரா ஆ, ஒரு நிமிஷம். அருள் பாலிக்கிறீங்க. ஓகே. சரியா. என்னண்டா எனக்கு இன்னொன்று சொல்லணும். அம்மா வந்து அவன்ட ஞாபக சக்தி சரியான அவன் வயசுக்கு நான் நடுக நினைப்பேன். இவ்வளவு எல்லாம் நினைச்சு நினைச்சு எத்தனை பேற்ற பேர்களை எல்லாம் அவ தன்னுடைய அந்த குறிப்பில காட்டி இருக்கிறா, சொல்லி இருக்கிறா. தன்னுடைய இணையர்கள் இந்த புத்தகம் இருக்குத்தானே, அந்த ஆமா. புத்தகத்துல எல்லாரும் மற்றது நன்றி உணர்வுண்டா என்ன காணுகிற ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்தி இதண்டானே பேசுவா. அப்படி ஒரு ஞாபக சக்தி மட்டுமல்ல, வாழ்த்துறது, மற்றவை வாழ்த்துறதிலும் அவ சரியான ஒரு எப்போதும் நல்ல ஒரு பக்குவமான ஒரு அம்மா. அவட்ட இருந்து நாங்க கற்றுக்கொள்ளணும் அவன்ட பண்பை. ஞாபகம் என்பது வாரத்துக்கு இன்னொரு காரணம் அவட்ட இருக்கிற நல்ல எண்ணங்கள் நன்றாக இருக்கத்தான் அந்த அவட சக்தியும் கூடுதலாக வந்திருக்குது. அவ என்ன நல்ல நினைச்சா, அவ தானே இது எல்லாம் செய்யணும்னு நினைச்சாவோ அதெல்லாம் செய்துட்டு தான் அவ போயிருக்கிறா. அப்ப அது அவனுடைய எண்ணத்தின் வலிமை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை மடுத்தி சொல்லுவோம். எங்களோட மகனுக்கு கூட அவ கல்யாண வீட்டுக்கு வர முடியாத நிலைதான் இருந்தாலும் வாழ்த்து எழுதி இருக்கிறா. அப்பவும் வாழ்த்து எழுதி சந்தோஷப்பட்டிருக்கிறா. விமலன் கல்யாணத்துக்கு வர இல்லை, ஒரு தரம் வர முடியல வீட்டுல இருந்து. இருந்தாலும் கூட வாழ்த்து எழுதி அவ அனுப்பி பவி மூலம் எனக்கு அனுப்பி இருந்தவா மாண்ட வாழ்த்து, மானுக்கு திருமண வாழ்த்து. அப்படிக்கு அவ சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன ஆக்கள் வந்து யாரையும் எடுத்ததான் நான் நினைக்கல. யாரையும் குறைவாக எடுக்கிறது, தன்னோட பழகினவே உள்ளன்போட பாராட்டி கதைப்பா. நேரம் வர்ற நேரம் எல்லாம் பாராட்டி சொல்லுவா. நீ தவம் செய்து அந்த தவம் பண்றது என்னண்டா, நான் அந்த கந்த சஷ்டி விரதம் பிடிச்சனா கல்யாணம் கட்டின தொடக்கத்துல, பிறகு விட்டுட்டேன். இவருக்கு நம்பிக்கை இல்லத்தானே விட்டுட்டேன். ஆனா இங்க வந்த உடனே ஸ்ரீவாத கல்வியல் கல்லூரிக்கு அம்மாவை சந்திச்சா பிறகு அம்மா சொன்னா, தானும் விரதம் பிடிக்கிறேன்னா நீ சேர்ந்து பிடி, 2 பேரும் சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி கடைசி விரதம் 6வது விரதம், அந்த 5 விரதத்தோட நிப்பாட்டு, நான் வருஷம் 6 பிடிக்கணும்னு சொல்லுவேனா, 6வது விரதம் அம்மாவோட நான் சேர்ந்து அந்த கந்த சஷ்டியை பிடிச்சேன். நான் அப்படி சில உற்சாகமான சம்பவங்கள் எனக்குள்ள அம்மாவோட நடந்தது. மற்றது அவ காணும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு சக்தி அவட்ட இருந்து கிடைக்கிறது போல, அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு அம்மாவால ஏற்பட்டிருந்தது. அவ ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து இறந்த ஆன்மா, அவன் ஆன்மா கட்டாயமாக அமைதி அடையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இறை பதத்திலே அவ அமைதி அடைவா என்று சொல்லி என்னுடைய செய்கிறேன். நன்றி 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 டீச்சர் ஆண்டி அக்கா. ஓகே பாபி, எல்லாரும் கிடைச்சது. நாங்க தொடர்ந்து எங்களோட தொடர்புகள் இருந்து ஒன்று இருக்குது. லைப்ரரி இருக்கிறது பெரிய சந்தோஷம். அந்த லைப்ரரியை உருவாக்கினது பெரிய சந்தோஷம். அது எதிர்காலத்துக்கு இவ்வளவு உதவியா இருக்க போகுது. எத்தனையோ அதனால மக்கள் பயன்பெறுகிறார்கள். நல்ல ஒரு இதான இடமாக அமைந்திருக்கு அந்த இடம். மகிழ்ச்சி. நான் டீச்சர் ஆண்டி அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். மற்றவையின் பெனிஃபிட்டுக்காக இந்த போராட்டத்தின் முதல் ஆக்கள்ல கணேசன் ஐயான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பியல். அவர் ஒரு புத்தகம் வெளியிடுந்தவர். அவரை இன்று வரை உயிரோட வச்சிருக்கிறதுல டீச்சர் ஆண்டின் பங்கு முக்கியமானது. அவர் ஆக பழைய ஆக்கள் அந்த குரூப்ல நான் நினைக்கிறேன் அவர் மட்டும்தான் இப்ப உயிரோடு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தெரியல, நீங்க காப்பாத்தி வச்சிருக்கிறீங்கன்றதான் சரியான தமிழ்ல நினைக்கிறேன்.
ஆமா. உம் அடுத்தது ஏதோ இங்க நாங்க நினைக்கல யாழ்ப்பாணத்துக்கு வருவோம்ண்டு ஏதோ ஒரு மாதிரி வந்து சேர்ந்து அவர் தன்னுடைய சொந்த ஊர்ல வாழணும்ன்ற ஆசையில இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் நாங்க இப்ப இங்க யாழ்ப்பாணத்துக்கு வச்சு அனுப்புவோம். என்ன இவையிலும் ஒரு புரட்சி நாங்க ஏத்தேன். ஆமா, ரைட், சந்தோஷம். ரைட், வேற யாரும் பேசிடுறீங்களோ? கலைமதியோ யாராவது பேசுங்க, அல்லது நாங்கள் நீங்க சொல்லுங்களேன். நான் ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய இந்த அம்மாண்ட புத்தகத்தின் ஆங்கில வடிவம் இதுல இருக்குது. என்றளவு போட்டு கிடக்கு. என்னடா இதை டிரான்ஸ்லேட் பண்ண உதவி செய்தவர் ஒரு ஸ்ரீலாவில் இருக்கிற ஒரு இடதுசாரி வெள்ளக்காரன் ஹெல்ப் பண்ணினவர். அப்ப படங்கள் போடாமல் லிங்குகள் போட்டிருக்கு. தேவையானாக்கள் அதுல போய் அதுல ஒரு கதைக்கு இதுல கார்த்திகேசன் மாஸ்டர் 2 பேர் இருக்குது. அப்ப அவரை பற்றி பார்க்கணும்னு சொன்னா ஓடா இதுதான் பிரச்சனை. நான் மறந்துடுறது. அப்போ ரெக்கார்ட் பண்ணவும் மறந்துட்டேன். பாருங்க. ரைட், இப்ப வருதா பாருங்க. திருப்பி போறேன்னா இப்ப தெரியுதா ஸ்கிரீன்? இல்ல தெரியலையா? தெரியுது. ரைட். இதுல என்னடா இந்த வாழ்வின் சந்திப்புகள் இது ஆங்கில வடிவம் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு முதல் இவர் டாக்டர் முரளிதரன் செய்த டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷை கொஞ்சம் பாலிஷ் பண்ணவர். இங்க இருக்கிற ஒரு வெள்ளக்காரன். இப்ப அதுல இந்த இதுகளுக்குரிய லிங்குகள் போட்டிருக்கிறோம். இப்போ ஒரு கதைக்கு இதுல போயிட்டு டாக்டர் சீனிவாசத்தை பற்றி பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய ரைட் கிளிக் பண்ணி பார்த்தா அவரை பற்றி அம்மா இதில் எழுதியிருப்பா. சீனிவாசம் பற்றிய தொடர்புகள் இதுல இருக்கும், அவன் பிளாக்ல இருக்குது. அது மாதிரி இப்ப சூடாமணி தோழரை பற்றி வருதுன்னு சொன்னா அதை பற்றி ஒன்று போட்டிருப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிங்க் இருக்கும், அவன் பேஜில் இருக்குது. நான் அப்புறம் அதை லோட் பண்ணோன்னு காட்டுறேன். நம்ம லோட் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் போட்டிருக்கிறான். இதுல இப்ப எல்லாரும் சொல்லி அவங்க ஞாபக சக்தி இருந்தேன். ஆனா அவவும் சிலதெல்லாம் மறந்துருக்கிறா. அதனால சிலர்கிட்ட பேர்களை தவற விட்டு இருக்கிறா. அதுக்காக அவன் பிறகு மனம் வருத்தப்பட்ட எல்லாம் வெளியால வந்த பிறகு இதுக்கு ஒரு கதைக்கு கார்த்திகேசன் மாஸ்டரை பற்றியும் அவ எழுதியிருக்கிறா. அப்படி ஒவ்வொருத்தரை பற்றியுமே ஆரம்பத்தில் இருந்த ஈப்பனம்பலத்தை பற்றி எழுதியிருக்கிறா. அப்படி ஒவ்வொருத்த விவரங்களுக்கும் நாங்கள் இயன்றளவு உரிய லிங்குகளை இந்த லிங்க் போட்டதுல எந்த பங்களிப்பு இருக்குது. அப்ப இத 3 பேர்கிட்ட வேலை இருக்குது. ஒன்று ஒரிஜினல் முரளிதரன் ஐயா இந்த இங்கிலீஷ், பிறகு எங்களோட ஸ்காட் இந்த சரியா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், பிறகு நான் லிங்குகள் போட்டேன். அப்ப அதற்கு அவங்களுக்கு காட்டுவோம் யோசிச்சேன். இப்ப இது என்னென்றால் இதுல இது ஒன்றுதான் நான் அம்மாவுக்கு எனக்கு திருப்தியா ஒரு வேலை செய்து கொடுத்தன்றது ஒரு திருப்தி உண்டு. இப்ப நான் அம்மாவோட நீண்டாலும் இருந்ததானே. அப்ப இந்த 2009ஆம் ஆண்டு தான் நம்ம இதை செய்ய தொடங்கினோம். அந்த பிளாக்னு மேலே ஒரு குறிப்பு போட்டிருக்கிறா, நீங்கள் பார்த்திருப்பீங்க. நீங்க ஐ ஸ்டார்டட் திஸ் இன் 2009. ஆனா அந்த 70ஆம் ஆண்டுக்கு முதல் நடந்த விஷயங்களை 1971ஆம் ஆண்டுல போட்டிருக்கிறா. அப்ப இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா 71ஆம் ஆண்டுல இருந்துதான் இந்த இதுகள் எல்லாம் வருது. முதலாவது தான் இந்த இங்கிலீஷ் இதை போட்டிருக்கிறோம். மற்றதுகள் அவன் கல்யாணத்தை பற்றினது எல்லா விவரங்களும் இதுல இருக்குது. முக்கியமா இந்த 2009ஆம் ஆண்டு இந்த முள்கம்பி வேலிகளுக்குள்ள எல்லாரும் மாட்டுப்பட்டிருந்த நேரம், அம்மா இந்த பிறந்த நாள் நேரம், அம்மா சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா. அவருக்கு சரியான கவலை. இந்த ஜனம் எல்லாம் இப்படி அப்பவும்
முழு கம்பியில இருக்கிறோம்னு சொல்லி அப்ப அவருக்கு சிங்களம் தெரியும். இப்ப அவ சிங்களத்துல ஒரு கடிதம் போட்டவ ஜனாதிபதிக்கு. இது அவன் சொந்த கையெழுத்து சிங்களத்தில் எழுதினது. நான் இது ஏன் காட்டணுமென்று நினைச்சினான் என்றால், அந்த அவ சிங்கப்பூர்ல இருந்தாலும் அவளால அந்த தாங்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த அந்த நேரம் அந்த ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர். இப்ப அதுக்கு முதல் அப்பா இறக்குறதுக்கு முதல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த ஸ்ரீமா பண்டாரநாயக்கா வர வேணும்னு சொல்லி ஆதரவு கொடுத்தவர். அது பெரிய அம்மா அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தவர். ஏன் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டி வந்தது, அவ குடியுரிமை இழந்த பிறகுதான் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய. அவ ஆட்சியில இருக்கைக்கு ஆதரவு கொடுக்க இல்லை. ஆனா அவ குடியுரிமை இழந்து எல்லாரும் கைவிட்ட நிலையில தான் அவருக்கு ஆதரவு கொடுத்தது. ஆனா அவ்வாவின் தொடர்ச்சியா வந்த ஆட்சியால தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டது அம்மாவுக்கு பெரிய ஒரு மனத்தாங்கலா இருந்தவ. அதுஇந்த தமிழ் வடிவம் கீழே இருக்குது. இது அது கீழே இருக்குது. அந்த சிங்கப்பூர் டிவி வந்த அப்ப அந்த நேரம் அம்மாவை இன்டர்வியூ பண்ணவே அந்த இன்டர்வியூண்ட வீடியோ லிங்கும் இருக்குது. நான் இதை சும்மா உங்களுக்கு காட்ட வேணுமென்று நினைக்கிறேன். அந்த இதுதான் அவருக்கு அந்த மெயினா ஏன் இந்த பிளாக்கை தொடங்கணுமென்று அவ வெளிக்கிட்டதே, இந்த அகதிகள் போய் மாட்டுப்பட்டு வெளியிட முடியாமல் இந்த வேலிக்கு அடைச்சி வச்சு கொடுமை பண்ணினாங்கன்றதால அவ அந்த நேரம் எழுதின கவிதைகள் கொஞ்சம் எல்லாம் இருக்கு. நில தேடும் மரமாக, நில உரிமை பிறப்புகள், என்னென்ன ஸ்ரீலங்காவுக்கு, இதெல்லாம் முக்கியமான கவிதைகள். நான் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணையில சும்மா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆண்டுக்கிரகமா போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும். என்றளவு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன். சில விஷயங்கள் அந்த லிங்க் பண்ணி விடுறதுகள் நான் செய்தேன்னா, நான் அந்த ஆண்டுகள் எல்லாம் அம்மாண்ட அறிவு கட்டின விதத்தில் அவ சொன்னது அவன் ஞாபகத்தின் அடிப்படையில போட்டது. 71ஆம் ஆண்டு வரையும் உள்ளது 71 இருக்கும். மிச்சதுகள் ஓரளவு அந்தந்த ஆண்டுக்குரியது அந்தந்த ஆண்டுல வரும். அப்ப அவ்வளவுதான் நான் இப்ப சொல்ல நினைக்கிறேன். நீங்க வேற யாரும் கதைக்கு இருந்தால் நீங்க தொடங்குங்க. நான் ஸ்கிரீனை ஸ்டாப் பண்றேன். வேற யாரும் கதைக்கிறீங்களோ? அரசி கதைக்கலாம். அரசி பிஸியோ தெரியாது. ரைட். சுபா சுமன் ஏதாவது கேட்கிறேன்னா கேட்கலாம். இல்ல பாட்டியை பற்றி நான் நிறைய பேர் அந்த வழியிலேருந்து கதைப்பினா நான் பாட்டி எனக்கு தெரிஞ்சது சின்ன வயசுல இருந்தேன்டா ஒரு வீட்டுக்கு வந்தாலே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பா. நாங்கள் கொட்டக்கலையில கேட்குதான் அவட்ட இருந்து நிறைய நினைவு எனக்கு இருக்கிறது. சொல்ற அந்த யானை மூலயமே கதையா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த சிவபெருமான் புட்டுக்கு மண் சுமந்த கதை, அந்த மாதிரி அவ வீட்டுக்கு வந்தாலே எனக்கும் அக்காக்கும் அது ஒரு கூட சந்தோஷமா ஒரு 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 பாட்டியன்ட்டு அப்படி இருப்பவா, அப்படியான ஒரு பாட்டியா தான் இருந்தவா. அப்ப அவ பட்டின அந்த ஒரு பெண்ணியவாதி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு வயசாகதான் கூட தெரிய வந்தது. அதுவும் அவாண்ட காலகட்டத்துல அவ ஒரு ப்ரோக்ரெசிவா இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு கான்ஃப்ளிக்ஷன்ஸ் நிறைய இருந்த காலகட்டத்துல நம்ம அப்படி ஆளா இருந்தவ. இந்த பாட்டி எப்படி கல்யாணம் கட்டினவன்றதே எங்களோட அக்கா வந்து பாட்டிட்ட கேட்க வந்து அதை பத்தி பெருசா சொல்ல மாட்டா. ஸோ இப்போ அந்த she was progressive in an age where progressiveness was considered அந்த ஒரு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்துல I'm very proud of ஒரு 80 வயசுல கூட அவ வந்து she was very determined. அவ வந்து அந்த காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு போனவா, அந்த காலகட்டத்தில் தான் யூஎஸ்க்கு வந்தவா. அப்போ அந்த வயசுல வந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறதால பெருசா ஒருத்தரும் யோசிக்க மாட்டினோம். போய் பார்க்கணுன்றது கூட பெருசா ஆசை இருந்தாலும் செய்யறதுக்கு யோசிப்பினோம். அப்போ பாட்டி வந்து
she has defied all odds. உடம்பு முடியாம இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, தான் என்ன நினைக்கிறனோ அதை செய்யணும்ன்றதுல ஒரு இதா இருந்தவா, அந்த செஞ்சு முடிக்கணும்ட்டு. லைப்ரரியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இவந்தவங்கட அம்மா வந்து she has done most of the work. பாட்டி வந்து ஒரு பில்லரா இருந்தவா. அந்த பாட்டி என்ற ஒரு ஆணிவு இருந்ததால நம்ம அவ்வளோ விஷயம் செய்ய முடிஞ்சது. புத்தகம் ரிலீஸ் பண்ணா இருக்கட்டும், இந்த ஓவிய போட்டி எல்லாத்துக்குமே வந்து பாட்டியோட ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் அது நிச்சயமா ஒன்று இருந்தது. ஸோ from my perspective, I'm very proud of Party and our inspiration for more than 3 generations, and the library மூலமா she will continue to be another inspiration for upcoming generations as well. ரைட், ரொம்ப நன்றி. சாரி பபி ஆண்டி, கீர்த்தி மாமா, இந்த போன் சார்ஜ் குறைவா இருந்ததால டக்குன்னு ஆன் பண்ண முடியல, நீங்க கூப்பிடல. உண்மையில இந்த பாட்டியின் உங்களோட மோத்த பார்க்கலாமா? வரணும்னு நான் உங்களோட மோத்த பார்க்கலாமா? ஓமா, நான் குழந்தைகளோட இருந்தபடியா நான் வீடியோவை போட இல்ல. சரி, அப்புறம் போடுறேன் வேற. அதான் நான் பாத்தீங்க மரண சடங்குக்கு வரணும்னு உண்மையில ஆசைப்பட்டேன்னா, திடீரென்று நடந்ததாலையும் குழந்தைகள் சரியான குட்டியா இருந்ததாலையும் என்னால வந்து அவ கடைசியில பார்க்க முடியல. 2023 அவ 2 பூட்டனரையும் சந்திச்சது எனக்கு மிகுந்த சந்தோஷம். பாட்டிட்ட நான் வந்து ஆச்சரியப்பட்ட விஷயம் அதுதான். நான் வந்து இந்த பிள்ளைகள பிறந்த நாள், அவையில ஈவன் அந்த அவ இந்த நாள் நட்சத்திரம் கூட நானே மறந்துடுவேன். எப்பவுமே வந்து சரியா எல்லாருந்த பிறந்த நாளும் ஞாபகம் வச்சுக்கிறது பாட்டியா தான் இருப்பா. எல்லாத்தையும் அவன்ட நாள் குறிப்புல குறிச்சு வச்சிருப்பா. அப்ப நான் அதை எல்லாத்தையும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வயசு போனாக்களை யாரை பார்த்தாலும் சொல்றேன்னா, நீங்க எப்படித்தான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அவ அந்த கால அந்த ஒரு 80களில் வந்து எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கைய வாழ்ந்தவ. அவ வந்து ரொம்ப வந்து தன்னை சாப்பாடுல கவனமா இருப்பா. ஏன்னா அவ வந்து இருக்கிற வரைக்கும் மெட்டாக்களுக்கு ரொம்ப கரைச்சல் கொடுக்காம தன்னை உடலையும் கவனிச்சு கொண்டு தனக்கு இருக்கிற அந்த கடைசி சொத்தையும் வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருந்தவ. நான் முதல்ல பாட்டிய சந்திக்க நினைக்கிறேன் 2017 அக்காண்ட சுபா அக்காண்ட கிராஜுவேஷன்ல சந்திக்க. அப்ப ஓரளவுக்கு நடந்து தெரிஞ்சாரு. குட்டி ஸ்டூல வச்சு வேன்ல எல்லாம் ஏறி எங்களோட நிறைய யூஎஸ்ல எல்லாம் நாங்க சுத்தி இருக்கிறோம் வந்து. அப்ப நான் பாட்டியோட கொஞ்சம் க்ளோஸா வந்து நான் பழகினான். அவ வந்து சரியான பழகுறதுக்கு மிக அன்பானவா. அப்போ ஒரு நாளுமே ஒரு கடும் சொல்ல கதைக்காம எப்பவுமே அன்பா வந்து எல்லாரோடையும் காய்ச்சி கொண்டு தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எப்பவுமே ஷேர் பண்ணுவா. கொஞ்ச நேரம் ஒரு டாபிக் கதைச்சாலும் அதை பற்றி தனக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள், தன்னோட வாழ்க்கையை பற்றி இருந்து பொறுமையா கதைச்சா நிறைய ஷேர் பண்ணுவா. ஆனா கூட்டமா வந்து இருந்து கதை கேட்க அதுல எழும்பி தனக்கு முன்னில கொடுத்து ஒரு நாள் கதைக்க மாட்டா. ஆனா தனியா இருந்து கதை கேட்க எல்லாரோடையும் நிறைய கதைகள் கதைப்பா. தண்ட கதைகள் எல்லாம் ஷேர் பண்ணுவா. அப்ப எனக்கு வந்து பாட்டி இந்த ஃபியூனரலுக்கு உண்மையில மரண சடங்குக்கு வர முடியாததும் கவலை. ஆனா பாட்டி வந்து இந்த 2 பிள்ளைகளும் பார்த்து அவ சந்தோஷப்படுத்தினது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நேரத்துல எனக்கு அவ்வளவுதான் சொல்ல வருது. ரொம்ப நன்றி. அதான் இப்ப இந்த இன்டர்நெட் அதுகள் இருக்கிறதால எல்லாம் வெர்ச்சுவலாவே எல்லாம் செய்யலாம். இந்த கொல்லி வைக்கிற ஒன்றுதான் வெர்ச்சுவலா செய்யறதுக்கு அவங்கள ஒண்ணு செய்யல. பார்ப்போம், அதே ஒரு டெக்னாலஜி. உண்மைதான். என்ஜினியர்ஸ் இருக்கு நம்ம லைன்ல, ஏதாவது செய்தோம் என்றால் அதையும் செய்திருவாங்க. இதுல அக்கா ஒரு சொன்ன ஒரு விஷயம், இந்த நன்றி உணர்வுன்றத அம்மாட்ட ரொம்ப நான் யார்கிட்டயுமே அதை பார்க்கல. ஒரு சின்ன விஷயங்கள் செய்ததே ரொம்ப பெருசா எடுத்து அது திரும்ப திரும்ப சொல்லி பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு எரிச்சல் வர்ற அளவுக்கு அது சொல்லிட்டே இருப்பான். அந்த நன்றி உணர்ச்சி மனப்பூர்வமா அது சும்மா சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன ஒரு முடக்குத்தான் கொண்டு கொடுத்தவையே மிண்டு அதை நீங்கள் படிச்சு சொல்லுவா. அது வந்து அம்மாண்ட ஒரு பெரிய குணம். மற்றது ஆக்களின் கதையை பொறுமையா கேட்கறது. சுபா சொன்னா ஒரு இதுல ஆறுதல் என்ற ஒரு சொல்ல பாட்டிகிட்ட தேடி பெறவேண்டு. இதுல எல்லாம் என்னட்ட இருக்கா இல்லாத குணங்கள். இது சில வேளை இந்த காலப்போக்கில் என்னட்டு வருதோ எனக்கு தெரியல. அது வந்தா நல்ல. நான் வேற மாதிரி, நிச்சயமா அம்மா வேற மாதிரி. ஒவ்வொரு விதம் தானே, அதுல ஒன்றும் இல்ல. ஆனா அம்மாட்ட உண்மையத்தான் பாபி நான் சொல்றேன். சரியான அந்த நன்றி உணர்வு சின்ன பொருளண்ட நினைக்கிறது இல்லை. நீ அப்படி செய்தாயல்லோ அப்படி செய்தாயல்லோண்டு சோறு சமைச்சு சாப்பிட்டதை கூட சொல்லி காட்டுவா. திருப்பியும் நான் காண்ற நேரம் அப்படி சரியானது.
ரைட், நல்லது. என்ன நாங்கள் இந்த சூஸ் பண்ண டைம் தான் எல்லாம் கிண பேருக்கு இன்கன்வீனியன்ட். பரவாயில்ல, ஏதோ இவ்வளவு இன்கன்வீனியன்ட்டுக்கு இவ்வளவு பேர் வந்தது சந்தோஷம். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது. வேற யாரும் ஏதாவது சொல்ல இருக்குதோ? இல்ல நான் ஒரே இது மட்டும் பாட்டி அந்த புக்ல வந்து பாட்டி ஒரு இதுல எழுதியிருப்பா, இந்த தாத்தாவ அப்ப சாரி பின்னு கற்றுக்கணும். தாத்தா அப்ப வீட்டுல இல்ல, அவங்க வேற எங்கேயோ போயிட்டார். 3 பிள்ளைகளையும் அந்த அப்பதான் அவ அந்த சிங்கள எக்ஸாம் எழுதணும் அந்த இதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவ நடந்து போவாவாம். அப்போ ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறை பாக்க ஒவ்வொருக்காவும் நிப்பாவாம், இந்த கிணத்துல விழுந்துடலாமா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அவக்கு அந்த வேலை இருந்தது. சரி, இந்த வேலை இருக்கு எனக்கு, அப்ப அதால நாங்க வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு. எனக்கு அதை விட ஒரு பயங்கரமான ஒரு உமன் எம்பவர்மெண்ட் ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் அது வந்து ரொம்ப எனக்கு அது இம்பாக்ட் பண்ணது. ஸோ அது வந்து ரொம்ப நன்றி. அது வந்து அந்த கதை வந்து சொல்றது 7 பிள்ளை நல்லதாங்காலன்னு சொல்லி அப்படி ஒரு உண்மையாவே ஒரு கதையும் இருந்தது. அது அம்மா வாழ்க்கையில நிஜமாவே நடந்தது. அந்த புத்தகத்துல அந்த எங்களுக்கு சின்ன வயசுல கதை சொல்லிக்க நல்லதாங்க அந்த கதையை சொல்லுவா. எனக்கு கேட்கவே விருப்பம் இல்ல கதை. நான் தம்பி 2 பேருமே அதை விரும்புறே இல்லை, இந்த கதை கிணத்துக்கு தூக்கி போட்ட பிள்ளையிலேன்னு. அவ இப்ப கூட கேட்டவன் நல்லதாங்க இந்த கதையை நீங்க அதோட சேர்க்காம விட்டுட்டீங்களேன்னு. நான் சொன்னேன், எங்களுக்கு எவ்வளவு கவலையா இருந்தது அந்த கதை. என்ன இல்லைன்னு ரவி அண்ணாட்ட சொல்லி எனக்கு அந்த நல்லதங்கால் புத்தகத்தை வேண்டி கொண்டு வர சொல்லி ரவீனா வாங்கி கொண்டு வந்து கொடுத்தவர் நினைக்கிறேன். இதுல ரவீனா இருந்தா சொல்லுவாரு. வாங்கி கொடுத்தீங்களாப்பா? இல்ல அந்த புத்தகம் கிடைக்க இல்ல, அது இப்ப இல்ல. அம்மா கேட்டா எனக்கு அந்த புத்தகம் வேணும்னு சொல்லி, ரொம்ப இந்தியாவுக்கு போய்க்கேன்னு சொல்லி கேட்டா, எங்கன்னா எனக்கு அந்த கதையே பிடிக்காத ஒரு அம்மா சொன்னதுல பிடிக்காத கதை. அப்ப இந்த புத்தகம் வாங்கி கொடுக்காத ரவி அண்ணே இரவுல வந்து விரட்டுவா. ரவி அண்ணே எதுக்கு இரும்ப கையில பிடிச்சு படுங்க. ஆனா அம்மாவுக்கு கொஞ்சம் ஆசைகள் கூட. அதால நான் என்னோட சிங்கப்பூர்ல இருக்கேக்க நான் பாக்குறது, என்னடா அப்ப இவ்வளவு இந்த வயசுல இவ்வளவு ஆசை இருக்குமா ஒரு ஆளுக்குண்டு. ஆனா உண்மையா அவங்க அசப்பிள்ளை இந்த மகள் தானே, அதனால இந்த எல்லாமே ஒரு விருப்பம். அது வந்து கீர்த்தி மாமா எப்பவுமே எத்தனை வயசானாலும் நாங்க இவ்வளவு நாள் செய்ததை விட இனி வந்து அதிகம் சாதிக்க போறோம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த ஆள் வந்து அவ வந்து. அதான் இந்த எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு அவ ஒரு நாளுமே நினைக்கல. இன்னுமே நிறைய செய்யணும்னு ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின ஆள் வந்து கடைசி வரைக்கும். இல்ல அரசி, ஒரு நாளாவது நான் செத்தால் என்ற சொல்ல அவ பேசவே கிடையாது. ஒரு நாங்கள் அவாக்கு இந்த மரண சடங்குகள் எதுவுமே ஐயரை கூப்பிட்டு எல்லாம் செய்யல. ஆனா அவ ரொம்ப தெய்வ நம்பிக்கையானவ. ஐயர்ன்னா அவக்கு கடவுளுக்கு ஈக்குவலா தான் ஐயரையும் பார்த்த ஒரு ஆள். ஆனால் நாங்கள செய்ய மாட்டோம்ன்றது அவக்கு 100% தெரியும். டாக்டர் தங்கவடிவெல்லாம் செய்தவர் பபி. அதுதான் அவ நிறைவான வாழ்வு வாழ்ந்ததுக்கு காரணம் அவன் எண்ணங்கள் தான், நல்ல எண்ணங்கள் போட்டவா. அவ நினைச்சபடியாத்தான் ஒரு பேர மட்டுமில்ல பூட்டன் எல்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. அப்ப அவன் நல்ல எண்ணம், நல்ல இது நீங்க சொன்னீங்கல்ல, அவ கூடாது எப்போ நினைக்க மாட்டான். நல்லதையே நாங்கள் நினைச்சு கொண்டு நடந்தா கேமராவை ஆஃப் பண்ணிட்டீங்களாக்கா? பரவாயில்ல, பார்த்தா சந்தோஷம். சரி சரி சரி. ஓகே, அதான் சொல்றேன் பபி சொல்றது. அம்மாண்ட அந்த எண்ணம் எல்லாருக்கும் வராது, அது தானா தனிய வர்றது இல்ல. அந்த அவனோட பிறப்பிலேயே அந்த இதுகள், அவனோட நம்பிக்கை தன்னம்பிக்கை அதுகள் எல்லாம் அவக்கு இருந்திருக்குது. அதனாலதான் அவ சாதிச்சிருக்கிறா, நிறைய சாதிச்சிருக்கிறா. இல்ல அவ கடைசி சுபாம் இருக்கத்தக்கதான். கடைசி 2 நாளைக்கு முதல் நான் கேட்டேன், நான் அம்மா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அம்மாண்ட? ஓம்னு சொன்னா. இப்ப நான் கேட்டேன், உங்களை யாரம்மா சந்தோஷமா வச்சிருந்தேன்னு கேட்க அப்பான்னு சொன்னேன். நான் கேட்டேன், என்ன அப்பா உங்களை சந்தோஷமா வச்சிருந்தவர் எல்லாம் கவலையில் சொன்னேன். சிரிச்சா, ஒரு வடிவான ஒரு சிரிப்பா வேண்டியது. அப்பான்றது அப்பான்றது எங்களுக்குள்ள உருவாக்கி அப்படி உரம் போட்டு விட்டது அம்மா.
தன்னை பற்றி எங்களை சொல்றேன் இல்லை, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு செய்தேன், நான் செய்தேன். அதை விட்டுட்டு அப்பாவை நீங்க பார்க்கணும், அப்பான்னு பெல்ச்சத்தம் கேட்குது, அப்பா வராக்குள்ள அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, அப்பா கால் கழுவ தண்ணி எடுத்து வைங்க, அப்பாவோட பேப்பரை எடுத்து வைங்க, அப்பாவுக்கு பாப்பா பிளம் பண்ணினா. இதைத்தான் நம்ம எங்களுக்கு சொல்லி வளர்த்தவ அப்பான்றது. அதால நெடுக ஒரு சொல்லுவான், நீ தான் உண்டது மண் உண்டது, பிறர் உண்டது சிவன் உண்டது. நாங்க சாப்பிடுறது மண்ணுக்கு மெலமா போயிடும், பிறரை கொடுக்குறோம் அது கடவுளுக்கு கொடுத்தது சமனு. மற்றது இன்னொன்று சொல்லுவான், ஒன்று தின்ன ஒன்று பருத்து வாழணும்ண்டு. சகோதரங்களை பற்றி சொல்லிட்டு இருந்ததுதான் ஒன்று தின்ன ஒன்று பருத்து. இப்படி இந்த நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பற்றியே. நானும் அப்படி அவ பேச பேச நிறைய இருக்கு விஷயம் அவன்கிட்ட. இவ்வளோ அவனுடைய அறிவி போல உண்மையாத்தான் இழப்பு என்பது எங்களுக்கு பெருசு. ஆனால் அவ பொறுத்தவரை போதும், அவ வாழ்ந்த காலத்துல தான் என்னென்ன எழுதணும், தன்னை அறிவை எப்படி மக்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து போகணும். அந்த மங்கையம் அக்கா அவ பேசினா இல்ல, அது போல தான் இருக்கும் போதே அடுத்த சந்ததிக்கு என்ன தன்னால கொடுக்க முடியுமோ அவ்வளவும் அவ கொடுத்திருக்கிறா. அது ஒரு பெரிய சாதனை தானே அவளுடைய. நீங்களும் தேடி தேடி அவ சொன்னது போல எல்லாம் செய்திருக்கிறீங்க. உங்களுடைய இது உங்களை எல்லாம் எங்களுக்கு அவ தந்ததே பெரிய ஒரு சாதனை தான் அம்மா எங்களுக்கு அறிமுகப்படுத்தி. அது சரி. டாக்டர் இல்ல சாந்தி என்ன கூட கதை வந்திருக்காங்க. உண்மையா கீர்த்தி, எனக்கு பாபி சொன்னதையும் விட அம்மாதான் எல்லா சத்தியமனையில இருக்கிற வாழ்ந்த எல்லாரையும் அந்த வேலை செய்யறா இல்ல, கனமாக்காவா சரி, அந்த கன அவ பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியும் எனக்கு தெரியும்னு சொன்னா அம்மா மூலம் தான் தெரியும். அம்மா கூட சொல்லுவா, என்னோட கதை கேட்க சொல்லுவா. அங்க இருக்கும் போதே அங்க நான் இப்ப 1992ஆம் ஆண்டு 93 94 தம்பி பிறந்து 3 வருஷம் இருந்தவேலும் அங்க அந்த நேரம். அதுக்கு பிறகுதான் பவனியாவுக்கு வந்த பிறகுதான் தொடர்புகள் குறைஞ்சது. நாங்களும் இவ டாக்டர் சாந்தி நீங்க பேசிக்க முதல் நான் ரெக்கார்ட் பட்டனை அமர்த்த மறந்துட்டேன். பரவாயில்ல, நீங்கள் இருக்குமில்லோ யூடியூப்ல இருக்கு. சரி, மன்னிச்சு கொள்ளுங்க, அதுக்கு ஒரு மன்னிப்பு சொல்லணும். இல்ல நீங்க அந்த பாட்டி சொல்ற இந்த இதை சொல்லிக்க சிலது எங்களோட பர்சனாலிட்டியே பாட்டின்ற சொல்ற கதையெல்லாம் ஆயிடுது. இப்ப நான் சின்ன வயசு 1 வயசு 2 வயசு நினைக்கிறேன், தம்பி பிறந்த உடனே நான் தம்பிய மடியில வச்சு நாங்க அவர் அழைக்க சொல்றேன்னா, தம்பி அழாதீங்க அக்கா இருக்கிறேன்னு. அது இந்த வாழ்க்கையில ஒரு 10,000 தானே கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். அது கேட்டு 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 எனக்கு அதுவே ஒரு பர்சனாலிட்டி ஆயிட்டது, தம்பி கவலைப்படாதீங்க அக்கா இருக்கிறேன்ன்றது. அப்ப அந்த மாதிரி நிறைய பாட்டின் வெர்ஷன் மூலமா கேட்டு அது எங்களோட அந்த கோர் பிலீஃப் அந்த இதுல வந்தது. அத சாராபுக்கு சொல்லி கொடுத்து சொல்றாரு எனக்கு அண்ணா இருக்கிறது. இல்ல நானும் ட்ரை பண்றேன், ஆனா பாட்டி அளவுக்கு அதை இம்பாக்ட்ஃபுல்லா சொல்ல முடியல. ஆனா நாங்களும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றோம். நல்லது. நான் முதல்ல ஒன்று சொன்னேன், அம்மாவுக்கு ஆசை அதிகம்ட்டு. அப்போ சிங்கப்பூர்ல இருக்க அம்மா 3 ஒரு நாள் சொன்னா, நான் மலையை படிக்க போறேன் உடனே சேர்த்து விடாண்டு. அப்ப எனக்கு ஒரு பெரிய குழப்பம், இது என்னடா அப்பா இத்தனை வயசுல ஒரு ஆள் இன்னொரு மொழி படிச்சு, நாங்களே சிங்கப்பூரை விட்டு படிக்கிற பிளான்ல இருக்கிறோம், ஆனா அம்மா மேலே படிக்க போறேன்டா. ஏன்னு இல்ல, என் மகன் அங்க பிறந்தவர், அப்ப அவர் ஆர்மிக்கு போகணும். அங்க ஆர்மின்ற அபிஷியல் லாங்குவேஜ் மேலே. இப்ப அவர் அதை அங்க போய்க்க ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணப்படா. அதை விட இந்த நெய்பர்ஸ் அவையோட மேலையில கதைக்கிற சுகம் தானே. சொன்னா எனக்கு 2 காரணம் இருக்கு. பேரனுக்கும் பிரயோசனம், அதே நேரத்தில் பக்கத்துல இருக்கிறவையோடும் மேலையில கதைக்கலாம். நான் படிக்க போறேன்னு கொண்டே விடுவேன். கொஞ்சம் கஷ்டம் தானே. சிங்கப்பூர் வேலை கொஞ்சம் 8 மணிக்கு வேலை இல்லை கூட, தங்களுடைய வேலைகளுக்கு தெரியும். இப்போ நான் அவன் கிளாஸுக்கு கொண்டே வர்றதுக்காக வர்றது. ஆனால் சில நாளில் நான் பிந்தினாலும் அவள் பஸ் எடுத்து போயிடுவா. அப்புறம் அந்த கிளாஸ் முடியத்தான் நான் ஏற்றிட்டு வந்திருப்பேன் ஒழிய, அவட்ட அவ்வளவு அந்த இட வயசுல சிங்களத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சான்றத வச்சுக்கொண்டு பிறகு பின்னடியில மலையை படித்ததுன்றது எனக்குமே அந்த என்னன்னு சொல்றது, நாங்கள் எல்லாம்
என்ன எங்க இருக்கிறோம்ட்டு எனக்கே தெரியல. எனக்கு தமிழும் ஒழுங்கா தெரியாது, இங்கிலீஷும் ஒழுங்கா தெரியாது, அதை விட வேற மொழி ஒண்ணும் தெரியாது. ஆனா இல்ல அந்த ஓகன் படிக்கணும்ன்றது சின்ன வயதுல ஹார்மோனியம் வாசிக்க தான் ஆசைப்பட்டேன் நான். ஆனால் அத எனக்கு தொட்டு பார்க்க கூட கிடைக்கல என்று சொல்லி எங்களை எல்லாம் ஓகன் படிங்க ஓகன் வாசிங்கன்னா எங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கல. ஹார்மோனியம் படியல, கீர்த்தி மாத்திரம் மிருதங்கம். பிறகு 80 வயசுல அவ சொன்னா எனக்கு ஒரு ஓகன் வேண்டித்தாங்க எனக்கு. நான் இவ விளையாடத்தானே ஒரு கீபோர்டு அளவு சின்ன ஓகனை பண்ணி கொடுத்தேன். அவகிட்ட இது என்னது, இது சின்ன பிள்ளை விளையாடுறோ, எனக்கு உண்மையான ஓகன் வேண்டிதான். அந்த அத வேண்டி அது பழகி டீச்சரை வர சொல்லி தான் பழகி ஏதோ முயற்சி செய்து தன்னளவில் அவருக்கு அந்த ஆசையும் தீர்த்தது. அது கீர்த்தி சொன்ன மாதிரி இந்த வணக்கம் பவியக்கா, நான் சுகந்தி வணக்கம் சுகந்தி. வணக்கம் சுகந்தி. டீச்சர் என்ன நான் ஒரு கொஞ்ச நேரம் கதைப்ப வந்துட்டு கதைங்க. வணக்கம் கீர்த்தி அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சொங்கள். உங்களை பார்த்தது பெரிய சந்தோஷம். நன்றி. எங்களுக்கு டீச்சர் பக்கத்து வீடு, எங்களோட ஊர் தானே. அதால போக வரைக்கும் எல்லாம் எங்களை கண்டா கதைச்சு நீங்க நல்லா இருக்கணும், படிக்கணும். எந்த நேரம் சின்ன வயசுல இருந்து அவ வடிவ பார்த்து அவ வெளிக்கிட்டு சாரி கட்டி அந்த ஒழுங்கால போனா அந்த ஒழுங்கால போற எல்லாரையும் நின்று கதைச்சு தான் போவா. எங்களோட மாமி வீடு அப்பச்சி வீடு பக்கத்துல தானே. அவைகளையும் தண்டை ஒரு குடும்பமா தான் அவ பாக்குறவ. அவ இறந்தது எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அம்மா இறந்த மாதிரி. நான் 92ஆம் ஆண்டு இங்க வரவழிக்கிட போய் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கித்தான் நான் வந்தேன். நான் அதே மாதிரி பிறகு உங்களோட அண்ணா இறந்து அண்ணா வந்துட்டு போனவர் சிங்கப்பூர்ல இருந்து எங்கள்கிட்ட இங்க அகிலனையும் எங்களையும் பார்க்க. அந்த புத்தகத்துல எங்களுடைய ஒரு இது இருக்கணும்னு சொல்லி அப்பவே எங்கள்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று வாங்கி அந்த அண்ணாண்ட நினைவு மலர்ல எங்களோட இது போட்டிருந்தவ எங்களோட பேர்களோட. அப்படி அவ இன்றைக்கும் எங்களோட இருக்கிற எங்களோட ஐயா அம்மாவைக்கெல்லாம் நல்ல புத்திமதி சொல்லுவா. அவ எங்களுடைய ஒரு ஆலமரம், சுழிவரத்தின் ஒரு ஆலமரம் தான் நான் சொல்லுவேன். என்ன நான் ஒரு கடுகளவு அவ பற்றி சொல்றதுக்கும் எனக்கு என்ன சொல்லலாமோ தெரியல. நான் இந்த ஒரு ஆசையில வந்த நான் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் சுகந்தி. நான் நினைச்சேன் அகிலனும் வருவார் நினைச்சேன். மற்ற உங்களோட அக்காண்ட மகள் நிவேதா இப்ப உங்கதான் நிக்கிறா. வந்துட்டு போனாவா உங்ககிட்ட தெரியல? இல்ல நிக்கிறா, இன்னும் வெளிக்கிடையில. அகிலனும் இங்க நிக்கிறார். அவர் வெளியில ஒரு அலுவலா போட்டார். நீங்க ஜெர்மனி தானே? நான் ஜெர்மன் அண்ணா. அகிலன் பிரான்ஸ் தானே? அவர் பிரான்ஸ் இப்ப வெக்கேஷன்ல வந்து நிக்கிறார். ஜெர்மனில வந்து நிக்கிறார். எனக்கு பவியக்க அனுப்பி விட்டவ, அதால நான் வந்தேன். நான் டீச்சர்கிட்ட சொல்லிக்கண்டே போகலாம். உங்களை பார்த்தது சந்தோஷம். நீங்கள் அந்த முன்னுக்கு லைப்ரரிக்கு முன்னால காப்பாக்காதுகள் செய்யறதுக்கு லேண்ட் கொடுத்து உதவினு சொல்லி பவியக்கா சொன்னவா, பாட்டியும் சொன்னவா. ரொம்ப நன்றி. அது டீச்சர் அப்பாவியல் டீச்சரவே அந்த நேரம் எங்களுக்கு உதவி என்ன அந்த படிக்கிறதுக்கு வந்து படியுங்க ஃப்ரீயாயே. பவியக்கா எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாயே சொல்லி தந்தவ. அந்த நேரம் காசுகள் கூட வாங்க மாட்டோம். அண்ணா சொல்லி தந்தவர். கித்தி அண்ணாட்ட அவ்வளவு ஞாபகம் இல்லை. நான் அண்ணாட்டையும் பவியக்காட்டையும் டீச்சர்ட்டையும் படித்தேன். நான் ஒரு சொல்லி கொடுக்காதால இப்படி நல்லா வந்திருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். சரி, அப்ப நானும் உங்களோட இதுக்கு என்னால என்ற உதவியல் செய்வேன். பவியக்கா இதன் உதவியல் தேவையாண்டா எனக்கு கேட்கலாம் நீங்கள் பிள்ளைகளை இதன்றதுல. நன்றி கீர்த்தி அண்ணா. ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, அதே பெரிய சந்தோஷம் தான். சரி, ஓகே அக்கா, நீங்க கதையுங்க, நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நன்றி அக்கா. சாந்தி, நீங்கள் சொல்றேன்டா சொல்லலாம். ரெண்டால் அப்போதே நாங்கள் வடிவா கதைக்கையில நீங்களும் இமோஷன் ஆயிட்டீங்க. பிரச்சனை இல்லை. முதல் எடுத்தோடனே பேச சொன்னனால பபி தோழர் பார்த்தோன்னே என்னால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல, அழுதுட்டேன். ரொம்ப சாரி.
இவ்வளவு நேரம் அம்மாவோட நினைவுகளை பலரும் அவங்க சந்திச்சதுல இருந்து அவங்க நெருங்கிய பழகிய அனுபவங்களை எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுல இருந்தெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நான் இது வரைக்கும் கிரகிச்சு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வாங்க வாழ்ந்த ஒரு உயர்ந்த பெண்மணி அவங்க. அவங்களுடைய நன்றி உணவை பத்தி பபி தோழர் ரொம்ப சிரிச்சுட்டே சொன்னாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எரிச்சல் அடைகிற அளவுக்கு அதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க அப்படின்னா அதை எவ்வளவு ஆழமா அந்த நன்றி உணர்வை அவங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. நன்றி உணர்வோட நினைச்சு பார்த்திருப்பாங்க. ஒரு முடக்கத்தான் இலை கொண்டு வந்தாங்க கூட அதையும் கூட அவங்க சொல்லி சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்க தேங்க்ஃபுல்லா நினைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அவங்க பேரெல்லாம் எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. ஒரு அடிக்கடி அவங்க வந்து போனதுனால, அதாவது கொஞ்சம் சிறிது நேரம் வந்து போனதுனால எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு டீச்சர் ஆன்ட்டிங்கிறவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களோட ஞாபக சக்தி எப்பவோ ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னாடி கந்த சஷ்டி விரதம் இருந்தப்ப கூட அது என்ன சமைச்சோம் நம்ம 2 பேரும் அதெல்லாம் கூட ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க அப்படிங்க. அந்த ஞாபக சக்தி இருந்ததுனாலதான் அவங்க வாழ்க்கையில பல துயர் மிகுந்த சம்பவங்களை மட்டும் இல்ல, தன்னம்பிக்கை தந்த சம்பவங்களையும் நம்ம அடுத்த தலைமுறைக்காக அவங்க முயற்சியோட பதிவு செஞ்சிருக்காங்க தன்னோட இறுதி காலம் வரைக்கும். மன்னிக்கணும். இதுல வந்து கந்த சஷ்டி விரதம் அக்கா அதை சொல்லாம விட்டுட்டா. அவக்கு குழந்தைகள் இருக்கே இல்ல, 5 வருஷமா அவ கந்த சஷ்டி பிடிச்சும் குழந்தை இருக்கே இல்ல. அம்மா அவ கம்பல் பண்ணி நீ இந்த முறை இது உனக்கு கட்டா இந்த வருஷம் நீ குழந்தை பருவ சாதகமும் அதைத்தான் சொல்லுது சொல்லி உண்மைதான். நான் டீச்சர் தான் கதைக்கிறேன். உண்மையாக அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைச்சது. என்னண்டா நான் இங்க கதைக்கு இல்லை, இங்க நிறைய பேர் இறை நம்பிக்கை இல்லாமல் இதுல இருக்கிறவங்க கூடவா இருக்கிறது போல தெரிஞ்சது. நான் சொல்ல எனக்கு அதுல ஒரு நான்டா எங்கட அவர் வந்து இறை நம்பிக்கை இல்லாதவர். அப்ப நான் அவருக்கு சங்கடமா இருக்குமென்றுட்டு நான் விரதம் பிடிக்கிறத விட்டுட்டேன். இடையில பிரேக் பண்ணி இருந்தேன். நான் திரும்ப பிடிச்சேன். அம்மா சொன்னா நான் பிடிக்கிறேன் நீ பிடி, நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லி அவன் நானும் சேர்ந்துதான் அந்த கடைசி 6வது கந்த சஷ்டி என்னுடையது. அம்மா இத்தனை தரம் பிடிச்சா என்ன தெரியாது. பிறகு விட்டுருப்பா அவ கொஞ்சம். பிறகு விரதங்கள் பிடிக்கிறதுக்கு முடியாம இருந்தேன்னு சொல்லுவா எனக்கு. ஆனா விரதம் இருந்தவா இருந்து கடைசி அந்த விரதம் சாப்பிட்டேன் நான். அந்த 6வது நாள் தான் சாதம் சாப்பிடுறது. அப்படி சாப்பிட்டு இருந்த நான் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு மகன். அவ சொல்லுவா அதே நடுவே எனக்கு ஞாபகப்படுத்துவா. மகன் கதை வரும்போது சொல்லுவா, நீ தவம் இருந்து பெற்ற குழந்தை இல்ல, தவம் இருந்து பெற்ற குழந்தை இல்லவான்னு சொல்லுவா எப்போதும். அந்த ஒரு நகைச்சுவை உணர்வும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதையும் அவங்க ஒரு நகைச்சுவையோட சுட்டி காமிச்சிருக்கிறாங்க ஞாபக சக்தியோட அப்படிங்கிறது. அப்புறம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே நம்மளுக்கு எல்லாம் ஒரு படிப்பினையா இருக்கிற மாதிரி இவ்வளவு அதீத பண்புகள் பல ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப் எல்லாரும் பகிர்ந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அதுக்கும் அடுத்து வந்த தலைமுறைகளையும் தன்னோட மாணவ மாணவிகள் அப்புறம் சத்தியமணி நூலகத்துக்கு வர்ற சிறு பிள்ளைகள் அத்தனை பேர்த்தையுமே வந்து அந்த சமூக உணர்வோடு வளர்ற மாதிரி அவங்க வாழ்க்கை அமைச்சிட்டாங்க. அவங்க பிள்ளைங்களையும் அந்த மாதிரிதான் வளர்த்திருக்காங்க அப்படிங்கறது அவங்க செய்யற பல காரியங்கள்ல இருந்து புலப்படுது. சிறுபொறின்னு ஒரு பபி தோழர் ஒண்ணு இது பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அங்க நடக்கிற ஒவ்வொரு வாரம் நடக்கிற நிகழ்ச்சி அப்பப்ப என்ன பரிசு கொடுக்குறாங்க என்ன, அதாவது அந்த நிகழ்ச்சியை அப்படியே நாங்க பாக்குற மாதிரி எல்லாமே பதிவிடுவாங்க அவங்க. அதுல நாங்க வந்து எதுவும் சொல்ல முடியாது, அட்மின் மட்டும்தான். ஆனா நாங்க வந்து அதைய ஒரு ரொம்ப விருப்பத்தோட நான் பார்ப்பேன். ஏன்னா நாங்களும் ஒரு 70ல இருந்து ஒரு 50 வருஷமா கிட்டத்தட்ட பள்ளிக்கூடம் நடத்திட்டு வர்றோம். 1வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கு. அதனால வீடே வந்து ஒரு ஸ்கூலா தான் இருக்கும் எப்பவுமே. வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் டீச்சர் மிஸ் அப்படின்னு தான் கூப்பிட்டுக்குவாங்க. எல்லாம் வர்றவங்க கூட கேலி பண்ணுவாங்க, என்ன நீங்க உறவு முறை சொல்லி கூப்பிட மாட்டேங்கிறீங்க, ஹெச்எம் மிஸ் அப்படின்னு எல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு வீட்டுல. அந்த மாதிரி அந்த பள்ளி வாழ்க்கையே ஒரு வாழ்க்கையா அமைஞ்சதுனால எனக்கு வந்து இவங்க நூலகத்தை பத்தி அங்க வர குழந்தைகளுக்கு நடத்துற போட்டி, அதை பாராட்டுற விதம், அதை ஒவ்வொருத்தரும் எப்படி ட்ரெயின் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் ரொம்ப ஆர்வமா நான் பார்ப்பேன். எப்பாவது அவங்க
ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து மீட்டிங் மூலமா அந்த குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்றப்போ அல்லது வேற ஏதாவது, நான் வந்து மேக்ஸ் டீச்சரா இருந்தேன். இந்த தருணத்துல நான் சொல்லிக்கிறேன், உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது மேக்ஸ் சொல்லித்தரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா தேவைப்பட்டதுன்னா நான் கட்டாயம் நான் அவங்களுக்கு ரொம்ப விருப்பத்தோட நான் அவங்களுக்கு சொல்லி தருவேன். ஏதாவது எக்ஸாமுக்கு அவங்களுக்கு கோச் பண்றது அந்த மாதிரி எல்லாம் கூட நான் வந்து பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இதுல அம்மாவது என்ன ஜூம்ல செய்யலாமா டாக்டர் சாந்தி? ஜூம்ல செய்யலாம், ஜூம்ல செய்யலாம். ஆ, நம்ம அதை ஓகே. ட்ரை பண்ணிட்டு அது நான் ரொம்ப விருப்பமா இருப்பேன். எனக்கு அதாவது என்னை பத்தி நான் சொல்லிக்க விரும்பல, அம்மாவோட தருணம் இது. ஆனா இது வந்து குழந்தைகளுக்காகங்கிறதுக்காக நான் சொல்றேன். எனக்கு என்ன துயர் வரும்போது நான் அதை எப்படி கடப்பேன் அப்படின்னா வந்து மேக்ஸ் சொல்லி தந்து தான் நான் கடந்துக்குவேன். என் தம்பி ஒவ்வொரு வீட்டுல ரொம்ப டியர் அண்ட் நியர் ஒன்ஸ் இழக்கும் போது அந்த மாதிரி ஒரு மன துயர் தருணங்கள்ல நான் என்ன நானே மறக்கறதுக்கு குழந்தைகளோட மேக்ஸ் சொல்லி தருவேன், ரொம்ப விருப்பமா சொல்லி தருவேன். அதனால அப்படியே எனக்கு அது ஒரு இதா மனசுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அம்மாவோட இந்த நன்றி உணர்வு, ஞாபக சக்தி, அப்புறம் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பதிவும் பின்னாடி வர்ற ஜெனரேஷனுக்கு வந்து அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சு அவங்க முயற்சி எடுத்து அதை பதிவு பண்ண விதம். அது மட்டும் இல்லை, இன்னொருத்தங்க சொன்னாங்க அவங்க ஷி வாஸ் வெரி டெக் சாவி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இன்றைய நிறைய பேர்த்துக்கு இன்னும் எனக்கே 60 வயசு ஆச்சு. என்னோட வயசுல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் எனக்கு மொபைல் எல்லாம் போட்டு தான் நான் பேசுறேன், எனக்கு தெரியாது அப்படின்னு எல்லாம் சொல்றேன். அதை நமக்கு ரொம்ப சாதாரணமா பாக்குறோம். ஆனா அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு 3 ஜெனரேஷன் தள்ளி இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்தாங்க கூட அதையும் கூட அவங்க வந்து எல்லாம் கால ஓட்டத்தோட நம்மளும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்ததுனால அவங்க அதையும் எல்லாம் கத்துட்டாங்க. அப்புறம் பபி தோழர் இப்ப சொன்னாங்க, ஒரு இசைக்கருவிகள் கூட எனக்கு உண்மையா வாங்கித்தாங்க, நான் வந்து விளையாட்டு பிள்ளை மாதிரி எல்லாம் இல்லை, நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதை பண்ணணும். அப்ப அவங்க தன்னை எப்பவுமே இளமையா வச்சுட்டாங்க. அவங்களுடைய வயது வந்து பிசிக்கல் ஏஜ் தான் கூடி இருக்குதே தவிர அவங்க மனசுல அவங்க எப்பவுமே இளமையா இருந்ததுனாலதான் எப்பவுமே ரிசப்டிவா இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு எல்லா ஜெனரேஷனோடையும் அவங்க ஒத்து போறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பேசினவங்க கூட பல தலைமுறைகளை சார்ந்தவங்க பேசினாங்க. 30 வயசு 40 வயசு இருக்கிறவங்கல இருந்து 70 வயசு 80 வயசு இருக்கிறவங்க வரைக்கும். அப்புறம் பல பத்திரிகையாளர்கள், கதையை எழுதுறவங்க, வேற வேற வேலையில ஈடுபடுறவங்க, டீச்சரா இருக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாருமே அவங்கள பத்தி பேசுறாங்க, அவங்கள பத்தி நல்லா சொல்றாங்கன்னா இது வெறும் ஒரு யூலாலஜின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. பொதுவா இறந்தவர்களை புகழ்ந்து தான் பேசுவாங்க, அது நம்மளுடைய மரபு. ஆனா இது அந்த மாதிரி வந்த வார்த்தைகளா எனக்கு தெரியல. ரொம்ப ஆழ்ந்து அவங்க மனதிலிருந்து வந்த ஒரு நன்றியுணர்வோட சந்தோஷத்தோட வந்த வார்த்தைகளா மட்டும்தான் இருந்துச்சு. மங்கை தோழர் வந்து அவங்க சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு சோசியலிச பெண்ணியவாதியா வந்து இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதுல பதிவு பண்ணும்போது வெறும் ஒரு ஆண் அதைய பதிவு பண்றதுக்கும் பெண் அதைய பதிவு பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். பெண்களின் எழுத்துக்கள்ல அந்த வலி எப்படி இருந்தாலும் கட்டாயம் அது தெரியும் அப்படின்னு. அதை அம்மா வந்து ஒரு மறைமுகமா நான் அப்புறம் சொல்றேன், ஞாபகப்படுத்தி சொல்றேன், எனக்கு கை வலிக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன இதோட மேபி அந்த இன்ஸ்டன்சஸ் அவங்க ரெக்கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப மனசு ஆளாமையா ஒரு தாளாமையா இருந்திருக்கலாம். ஆனா அதை அவங்க பதிவு பண்ண விரும்பல. அதுக்காக கொஞ்சம் இடைவெளி எடுத்துட்டு மறுபடியும் அவங்க மனதை தெம்புபடுத்திட்டு இன்னும் இதை எப்படி நல்லா வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளா நம்ம போடலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பன்முக நற்குணங்களை படைத்த ஒரு ஐடியல் விமனா தான் நான் வந்து இன்னைக்கு அவங்கள மத்தவங்க எல்லாம் சொன்னதை வச்சு எனக்கு ஒரு கற்பனை தோணுது அப்படின்னா அந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நான் இழந்துட்டேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆழ்ந்த வருத்தமா இருந்தாலும் அவர்களை சார்ந்த அவங்க குடும்பத்தை சார்ந்த அவங்க குடும்ப உறுப்பினர்களோடு எப்பொழுதுமே எனக்கு ஒரு தொடர்பு இருக்கணும், அந்த உறவு என்னைக்கும் எனக்கு நீடித்திருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாளாத விருப்பமும் கூட. எவ்வளவு சீக்கிரம் நான் இலங்கைக்கு வர முடியும், உங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு. அப்பவும் நான் நிஜமா எனக்கு வந்து அழத்தான் செய்வேன் முதல்ல. ஏன்னா அது ரொம்ப ஒரு இலகிய மனம் பிடித்த பெண்மணியாவே நான் வந்து உறுதியோட பேசுவேன். ஆனா அதே சமயத்துல எக்ஸ்ட்ரீமா எனக்கு அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸும் சீக்கிரம் வந்துடும். ஆனா என்னைக்கும் அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும். ஒரு நம்பிக்கை மட்டுமே தந்த ஒரு அதிசய பெண்மணி அவங்க. அதனால அழுகையா இல்லாம நம்பிக்கையோட வாழ்வோம். அவங்கள மாதிரி அவங்களுடைய நிறைய பண்புகளை அவங்க பதிச்ச தடயங்களை பின்பற்றி நடப்போம்னு உறுதியோட நான் சொல்றேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
நன்றி டாக்டர் சாந்தி. ரைட். இனி வேற யாரும் கருத்து சொல்ல போறீங்களா? கன பேர் புதாக்கள் இருக்கிறோம். அவன் பேர்களும் எனக்கு பேர் தெரியுது. ஆறுமுகம் சிவகுமாரன், அவர் தான் ஒரு முழு பேர் போட்டிருக்கிறார். ராசன் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அப்புறம் நாங்கள் உங்களை பேச விட இல்லைன்னு சொல்லி குறை நிற்க கூடாது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் எங்கட நாங்கள் பொது உடைமை தானே. எல்லாருக்கும் எங்களை திட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். வேற யாரும் கதைக்கிறீங்களோ? கதையா நிறைய கதைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நினைப்பற நினைந்தேன் என்ற மாதிரி தான். அற நினைச்சு கொண்டே நினைக்கிறது தான். கடைசி நேரங்கள்ல அதுல கூட அவ தனக்கு ஒன்று நடக்கும்ன்றத அவ அத சொல்லல. ஆனா அந்த அவட தலை இப்படி சரிஞ்சதை சொன்னா, கும்பம் சரிஞ்சு போச்சுது எனக்கு. அது அவாக்கு தெரிஞ்சிருக்கு அது அப்படி தனக்கு நிறைய நாள் இருக்கேலான்றது. அதை கூட நான் செத்துடுவேன்னு ஒரு சொல்லு அவ அந்த வாயில இருந்து ஒரு நாளும் வந்த கிடையாது. என் அப்பா கூட சொல்லிக்கிறேன், என்னுடைய மரண வீடு இப்படித்தான் இருக்கணும், எனக்கு அனுதாபம் நினைவு மலர் அப்படி என்று சொல்லக்கூடாது. நான் விடை பெற்றேன், நான் வந்தேன், மக்களுக்கான கடமையில செய்தேன், என்னுடைய முழு மூச்சோட செய்தேன், முழு அர்ப்பணிப்போட செய்தேன்னா நான் இப்ப விடைபெறேன் என்று சொல்லணும். ஆனா அங்களுடைய அம்மா மரணத்தை பற்றியே ஒரு நாளும் பேசின கிடையாது. எனக்கு அதுதான் சில பேர் கேட்டாங்க, ஏதாவது சொன்னாங்களா ஒண்ணு, அவ எதுவுமே சொல்லல. அது ஒரு ஆச்சரியமா. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் எந்த மரணத்தை பற்றி. ஆனா அம்மா ஒரு நாளுமே வருது இல்லையே. இந்த தம்பி நடுக சொல்லு, ஆனா அது வராது. வரும் கெதியில வரும், எல்லாம் ஆண்டவன் அருளிப்பார். இவர் கிருபா கந்தையா வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. கனடாவில இருந்து. அது மாதிரி இப்ப லட்சியம் இருக்கிறா, ஏதாவது சொல்லலாம். கிருபாந்தத்தோட இங்க சந்திச்சார் நினைக்கிறேன், நூலகத்துக்கு வந்திருந்தார். அவரும் சொல்லலாம். அவர் மியூட் பண்ணியிருக்கிறார். ரைட். கனடாவில் இப்ப ஏர்லி மார்னிங்கா இருக்குமாகும் என்ன? என்னுடைய அம்மாவை கேட்டா, பாட்டி நீங்கள் தாத்தாவை காதலிச்சு தானே கல்யாணம் செய்த நீங்கள்? ஓம். அப்ப எப்படி கல்யாணம் நடந்தது? அவ சொன்னா, எனக்கு தாத்தா தாலி கட்டி அவருக்கு அதுல நம்பிக்கை இல்லாட்டியும் நான் வேலைக்கு போறேன்னா எனக்கு அதுக்கு ஒரு அடையாளம் வேணும் என்று கேட்டு அவர் ஒரு கோயில்ல கூட்டி கொண்டு போய் ஐயர்கிட்ட கையால வாண்ட மாட்டேன், ஆனால் கோயிலடிக்கு உனக்கா வாடுறேன்னு சொல்லி அங்க கல்யாணம் நடந்துச்சு. அப்ப இந்த கல்யாணம் அவர் உங்கள்ட்ட வீட்டை வந்தாரா, நீங்க அங்க போனீங்களான்னு கேட்டா சுபா. நீங்க ஓடி போய் செய்தீங்களான்னு கேட்டாள். அவக்கு அந்த ஓடி போனன்ற சொல்லு பிடிக்கல. அவ சொன்னா ஓடி இல்லாம அது எனக்கு எழுதி தாலி கட்டி கல்யாணம் செய்தாண்டு. சுபா கேட்டா, தாத்தா உங்கள்ட்ட வந்தவர அல்லது நீங்கள் அங்க போனீங்களாண்டா? அதுக்கு சொல்லாமலே இருந்தாள் ரொம்ப நேரம், சொல்லவே இல்லை. திரும்ப திரும்ப சுபா கேட்க அவ சொன்னா, நான் தான் போனான் நின்றுட்டு போன வச்சுட்டா. அவ அது ஒரு நான் கொஞ்சம் முக்கியா சொல்லிட்டேன். அது ரொம்ப என்னுடைய மகள் அதை ரொம்ப அழகா சொல்லுவாள், நெடுக சொல்லுவாள் அந்த பாட்டிட்ட கேட்டது. நாங்கள் அவ இரிட்டேட் பண்றதுக்காகவே திரும்ப திரும்ப கேட்கறது. அவருடைய நினைவுகள், சந்தோஷம் தர நினைவுகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா எனக்கு அதான் என்ன நாங்க கேட்க சொல்லவே இல்லை. ஆனா அது அந்த புக்ல அந்த நினைவு கூறதுல நல்ல டீட்டெயிலா இருந்தா. அப்ப நான் வாசி கேட்க நான் நினைச்சேன், எனக்கு தெரிஞ்ச எங்க நாங்க கேட்க அதை பற்றி கொண்டுமே கதைக்கல. ஆனா இப்ப உலகமே படிக்கிற மாதிரி எழுதி நான் உண்மையா கேட்டேன்னா அது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. அதை எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும். அந்த காலத்திலேயே அப்படி ஒரு முடிவு எடுத்து செய்யறன்றது ஒரு ரொம்ப இது. ஆனா நாங்க அப்ப கேட்க அதை கதைக்க விரும்பல. நான் வடிவ எழுதி இருந்தேன் அது புக்ல.
ரைட். சரியா கீரு? ஓ ஓ அவங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். அவங்க மன நிறைவோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க நான் நான் பபிதோழர் சொன்ன மாதிரி நான் வந்தேன், விடைபெறேன், நான் என்னோட கடமைகளை எல்லாம் முழு உறுதியோட முழு மனசோட பண்ணேன் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா? அதனாலதான் அவங்க மரணத்தை பத்தி அவங்க நினைக்கவே இல்லை. ரொம்ப ஒரு திருப்தியான வாழ்க்கையோட தன் பிள்ளைகளும் நம்ம நினைச்ச மாதிரி வளர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட தன்னோட கனவான அந்த சத்தியமணி நூலகத்துல மக்கள் எல்லாரும் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு தொடர்பு இருக்கணும், அது நம்ம வீடு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சதெல்லாம் வந்து நிறைவேறிய சந்தோஷத்தோட அவங்க விடைபெற்றிருக்கிறாங்க. அதனால அந்த பிரிவிங்கூட நம்ம வந்து கொண்டாடதான் வேணும். ஒரு பக்கத்துல நம்மளுக்கு அம்மா அதாவது இயற்கையான நிகழ்வு வந்து நம்மளுக்கு மன துயர தந்தாலும், ஆனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கொண்டாடுற விதத்துலதான் நம்ம அவங்கள நினைவு கூறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க மரணத்தை பத்தி ஒரு தடவையும் கூட சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். என்ன தோழர் சொல்றீங்க? ஆமா, நீங்க கரெக்ட், ரொம்ப கரெக்டா புரிஞ்சு கொண்டிருக்கீங்க. ரிமோட்ல புரிஞ்சு கொண்டிருக்கீங்க, அதான் பெரிய விஷயம். நீங்க வாங்க சாந்தி, இங்க கட்டாயம் வருவேன் தோழர், கட்டாயம் வருவேன். எனக்கு நீங்க சொல்ல சொல்ல அதுவும் அந்த நூலக நிகழ்ச்சிகளை நீங்க போடுறீங்க இல்லையா சிறுபுரியில, அப்ப எனக்கு நாங்க இங்க டெல்லியில இருக்கிறோம், எப்பவுமே நம்ம ஸ்கூல் பத்தி நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா எங்க ஸ்கூல் வந்து 77 ஆரம்பமானது. அதனால அந்த ஸ்கூல் தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வீட்டுல எல்லாருமே ஒரு இது பண்ணுவாங்க. பாட்டு பாடினா கூட நான் காலையில அந்த 6 மணிக்கு மேல பாட்டு வச்சாதான் எனக்கு வந்து ஒரு இதா இருக்கும். இல்லாட்டி ஸ்கூல் இருக்கு, வீடும் ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கு. அதனால வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், வீட்டுக்குள்ள வந்து ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணோம், அப்புறம் எந்நேரம் பாட்டெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு வரைமுறை இருக்கும். அதே மாதிரி இருக்கிறனால நீங்க அந்த நூலகத்தை பத்தி அந்த குழந்தைகளை பத்தி அதெல்லாம் போடும்போது எனக்கு இந்த நினைவு இருக்கிறனால அதனோட என்னால ரிலேட் பண்ண முடியுது. கட்டாயம் உங்க குழந்தைகளை பார்க்க வருவேன். நீங்க அந்த ஜூம்ல வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. நான் உங்க குழந்தைகளுக்கு வந்து எங்க இருந்தாலும் எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைகள் தான். யாதும் ஊரே யாவரும் கையில இருந்தா வந்து தமிழர் பண்பாடு இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் எப்படி எனக்கு சொந்தமா தெரியுறீங்க, நம்ம இருக்கிற ஓரியன்டேஷனாலதான் சொந்தமா தெரியுறீங்க. அதனால அதுவும் நம்ம பார்ப்போம். அம்மாவை நம்ம எப்பவுமே நம்பிக்கையோட கொண்டாடுவோம். கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பெண்மணி அவங்க அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். நான் ஒருத்தவங்க பக்கத்துல இருக்கவங்க யாரோ சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு அம்மா போல இருந்தாங்க, அம்மா இல்லாத மாதிரி இருக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவங்க எல்லாத்துக்குமே தான் அம்மாவா இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, எத்தனையோ பேர்த்துக்கு அம்மாவா இருந்திருக்கிறாங்க, ஆசிரியரா இருந்திருக்கிறாங்க. ரொம்ப அதாவது ஒரு ஐடியல் பெண்மணியா அவங்க இருந்திருக்காங்க. எங்க ஸ்கூல் பேரும் கூட ஐடியல் ஸ்கூல் தான். அதனால நான் சொல்றேன், அவங்க ஒரு ஐடியல் பெண்மணியா இருந்திருக்காங்க. நல்லது சாந்தி. நான் வந்து உண்மையில டெல்லியில வேலையில் செய்தனா அந்த நேரத்துல எனக்கு உங்களை தெரியாது, தெரிஞ்சிருந்தா உங்களை ஸ்கூல்ல வந்து பார்த்திருக்கலாம். இல்ல, ஸ்கூல் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இருக்கு. ஆமா, இங்க கணவரோட வேலை நிமித்தமா தான் நாங்க இங்க டெல்லியில இருக்கிறோம். ஆமா ஆமா, நீங்க எப்ப தமிழ்நாடு வந்தாலும் சரி, இந்தியா வந்தாலும் சரி, நாங்க இன்னும் டெல்லியில ஒரு 6-7 வருஷம் இருக்க வேண்டியது இருக்கும். அப்ப நீங்க எப்ப வந்தாலும் வாங்க. எப்படியாவது உங்களை எல்லாத்தையும் சீக்கிரம் சந்திக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய பெரிய அவா. பாப்போம், எல்லாம் வெல்லுவோம். சும்மா ஒரு பிளேன் வாங்கி என்ன கூட்டிட்டு வருவேன். மற்ற பிளேன்கள எனக்கு ஏற விருப்பம் இல்லை. சொந்த பிளேன்ல போகணும்னா என் வாழ்க்கை லட்சியம். அதுக்காக அந்த பையனை பைலட் ஆகினா அவன் பிளேன் வாங்குற மாதிரி தெரியல. அதுக்கு நான் போயிடுவோம் போற இடம் பார்ப்போம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்பதான் நம்ம அம்மாவை பத்தி நம்ம சொல்றோம் அவ்வளவு நம்பிக்கையா. அதனால நான் இனிமே இன்னைக்கு உண்மையா ஒரு உறுதியா நான் சொல்றேன். நான் அம்மா சின்ன சின்ன ஆசைதான். அம்மா ஓகன் தான் கேட்டாங்க, நான் பிளேன் எல்லாம் கேட்கிறேன். அதான் பிரச்சனை. அவனோட மகன் இன்னும் கொஞ்சம் கூட கேட்கறால பிரச்சனை. சரி பாப்போம். இந்த இதே நேரத்துல நம்ம என்ன ஒரு உறுதி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, அவங்கள மாதிரி நம்ம எப்பவுமே கடைசி வரைக்கும், அதாவது கடைசிங்கிற வார்த்தையும் கூட நம்ம சொல்லக்கூடாது, விடை பெறுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான எண்ணங்களோட மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய
எண்ணங்களோட உண்மையா ஒரு நல்ல எண்ணங்கள் நம்மளுக்கு இருந்ததுனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு உடல் வலிமை இருந்திருக்குன்னு ஒரு தோழர் சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய குணங்களை நம்ம பின்பற்றுவோம்னு உறுதி எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு நினைச்சு பார்த்தா, அப்பா இறந்த நாளும் அம்மா இறந்த நாளும் ரெண்டுமே 26 அப்படின்னு நினைச்சேன் நான். இதுல கூட உங்களுக்கு ஒற்றுமையா? அப்பா 27, அம்மா 26. 26. அடுத்த நாள் அறிவிச்சிருக்கலாம் தான் இவங்க ஒரே நாள்லயே சொல்லி. அப்பா நவம்பர் 27, அதான் இவங்க ஜூன். ஆனா தேதி நான் சொல்றேன் 26, 27. அதுல ஒரு தொடர்பு இருக்கு. 26 அப்பாவது 26ன்னு நினைச்சிட்டேன். அதனால இந்த செய்தி பார்த்த உடனே நான் அதான் நினைச்சேன், இதுல கூட ஒரே தேதியா, உங்களுக்கு இதுல கூட ஒற்றுமையா அப்படின்னு நான் அவங்களோட மானசீகமா பேசினேன். ஓ ரைட். இதுல ஒரு கேள்வி ஒரு ஆள் கேட்டிருக்கார், NP சாமி என்றவர். இதுக்கு ரவி தான் பதில் சொல்லலாம். கம்யூனிஸ்ட் வாழ்வில் நுகர்வு கலாச்சாரத்தை எப்படி எதிர்கொண்டீர்கள், எப்படி எதிர்கொள்வது என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நீங்கள் பேசுறதுனாலும் பேசலாம். NP சாமி உங்களை அறிமுகப்படுத்தி. இல்ல இது சாமி என்றவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்கார், அதுதான் நான் சொன்னேன்னா. ரவியண்ணே கேள்வி விளங்கினதோ? மைக்ல கைக்க சொல்லுங்க. மியூட் எடுத்து போட்டு கைக்க சொல்லுங்க. ரவியண்ணியா? அப்பா மியூட் எடுங்க. அப்பா மியூட் எடுத்துட்டு கதைங்க. சரி, அந்த மீன் டைம் வேறு யாரும் ஏதாவது கதைக்கிறேன்டா கதைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மன்னிக்கவும் மறுபடியும் நான் சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. அவங்க ரொம்ப கடவுள் நம்பிக்கையுடையவரா இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அப்பா வந்து சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் எதுவும் பொதுவாக கம்யூனிஸ்ட் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா, அதை வந்து அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க? சடங்கு சம்பிரதாயத்துல கடைசி வரைக்கும் நம்பிக்கை வச்சாங்களா, இல்ல கடவுள் பக்தியோட மட்டும் இருந்துட்டு அவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணாங்களா? அம்மாக்கு வேலை என்ன அன்செலஞ்சபிள் கடவுள் நம்பிக்கை தான் 100%. அதுல 99ன்னு சொல்லிடலாம். அம்மாவுக்கு 100% கடவுள் நம்பிக்கை இருந்தது. ஆனா அப்பா அதுக்கு தடையா இருக்கே இல்லை. ஆனாலும் சில விஷயத்துக்கு அனுமதி பெற்றுத்தான் செய்யலாம். இப்ப நாங்கள் சின்ன வயசுல கோயிலுக்கு போறதுக்கு எல்லாம் எழுத்து மூலமா பெர்மிஷன் எடுத்து தான் போறது சின்ன வயசுல. ஆனா பிறகு அம்மாவோட நாங்கள் போயிருக்கிறோம். இல்ல அப்பா எங்களை கூட்டிட்டு பர்த்டேக்கு எல்லாம் கூட்டிட்டு வர்றாங்க, ஐஸ்பிரேம் குடிக்கிறதுக்காக. ஆனா அதுக்காக்கா முதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறியா, மற்றது இன்னொன்று அப்பா வந்து ஒரு பார்ஷாலிட்டி. அக்காவுக்கு பெருசா பெர்மிஷன் தேவையில்லை. எனக்கும் அண்ணாக்கும் நாங்கள் ஏதாவது வீட்டுல வேலை செய்து பெர்மிட் எடுத்து தான் போகலாம் இந்த இப்படி என்டர்டெயின்மெண்ட்களுக்கு. குளப்படி சொல்லி கேட்கிறேல தில்லுமுள்ளு, அதால வேலை வாங்கித்தான் இவைக்கு பனிஷ் பண்ணித்தான் ரோட்டை செய்ய வச்சுவேன். நொடுத்து கொண்டே இருப்பினோம். கோயிலுக்கு நாங்க எல்லாரையும் அவரே கூட்டிட்டு போயிருக்கிறோம் சிலதுக்கு. ஆனா நாங்கள் ஒரு கிழமைக்கு முதலே எல்லாம் எழுதி பெர்மிட் எடுத்து வச்சிருக்கிறது போகலாம் சொல்லி. மற்ற வேலை எழுத பண்றதுக்காகவே அவர் அப்படி செய்கிறவர். என்னத்தை பார்த்தன்றதை மந்தும் எழுத வேணும், எழுதி கொடுக்கணும். என்ன பார்த்தவ, என்ன இன்ஸ்பயர் பண்ணினது, எந்த விஷயம் முக்கியத்துவம் வாங்கியது எல்லாம் எழுதணும். அதுக்காக போகாம இருந்துடலாம் மாதிரி இருக்கு. அது கூட்டத்துக்கு போனாலும் போகணும். கூட்டத்துல என்ன கேட்டுனாங்க. அப்ப எனக்கும் தம்பிக்கு எல்லாம் கஷ்டம். அண்ணா பார்த்து பக்கன்னு அண்ணா எழுதுனதை பார்த்து நான் எழுதி கொடுத்தது. பபித்தோழனோட திருமணம் வந்து அதுல சடங்குகள் தமிழ் பண்பாட்டு சடங்குகளா, இல்ல அப்பா மாதிரி வந்து எந்த சடங்கும் இல்லாம அந்த மாதிரியா? எந்த சடங்கும் இல்ல. கவிஞர் முருகன் தான் எனக்கு தாலி எடுத்து தந்தது. அதே மாதிரிதான் என்னோட தம்பியோட திருமணமும் ப்ரொஃபசர் தில்லநாதன் தலைமையில. அது திருமணம் என்று இல்லாமல் ஒரு அரங்கேற்ற, அவருடைய மனைவி ஒரு மருத்துவர், அதை விட ஒரு வீணையில அவ ஒரு எக்ஸ்பர்ட்.
அப்ப അതിന്റെ ഒരു അരങ്ങേറ്റം மாதிரியும் அன்றுதான் தம்பி அதை திருமணம் என்று அறிவித்தவர். அதை திருமணம் என்று அண்ணாவுடைய வாழ்க்கைய ஒரு முட்டுப்பெறாத ஒரு வாழ்க்கையா போயிட்டது. என்னுடையதும் தம்பியோடதும் இப்படித்தான் நடந்தது. ஆனா அம்மா அதனால அவங்களுடைய கடவுள் பக்திய இந்த சடங்குகளோட இணைக்கல. சரி, ரவீன் அது சொல்ல சாமி கேட்டது. அதுல நீங்கள் அக்காண்ட திருமணத்தை பற்றி கேட்டீங்க டாக்டர் சாந்தி. அதான் நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். இது அம்மா போட்டிருக்கிறா வேண்டியது திருமணம் என்ன மாதிரி நடந்தது, இந்த வீடியோவும் போட்டிருக்கிறா, யூடியூப்ல இருக்குது. அந்த லிங்கை நான் இதுல போடுறேன், நீங்கள் டைம் இருக்க பாருங்க. இல்ல அது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் படம் இருக்குது, அத போட்டிங்க என்றால் இது ரெஜிஸ்ட்ரேஷன் படம் என்ன இது இல்ல இருக்கிறது இதுதான் இல்ல அது இப்ப முதல் வந்தது இல்ல அது அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ன்றதுக்காக தான் அத இத இல்ல என்னென்றால் இது இந்த இதுல வந்து இங்க எங்கட பார்வையில வலது பக்கம் இருக்கிற தோழர் கே சுப்பிரமணியம் இவர்களுடைய அப்பா, இடது பக்கத்துல கையொப்பம் வைக்கிறதுக்காக ஒரு தோழர் இருக்கிறார், அவர் நிச்சாமம் தர்மண்ணு என்று நாங்க சொல்லுவோம், தோழர் தர்மம். நீங்க பார்க்கலாம் கே சுப்பிரமணியத்தினுடைய கையில ஒரு பேப்பர் இருக்கு. இந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன் சார், நான் இந்த வீடியோ பார்த்திருக்கேன். ஏன்னா அது அப்பதான் அவருக்கான ஒரு கடிதம் ஏதோ வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல கூட அவர் அதை எடுத்து அதை பார்த்து கொண்டுதான் இந்த விஷயங்கள்ல பங்கெடுத்தவர். இது அவர்கள உள்ள ஒரு நடைமுறை. இப்ப இந்த விஷயம் வந்து இப்ப நாங்க கோயிலுக்கு போறதா இருந்தால் அப்பாட்ட முன் அனுமதி எடுக்கணும்ன்ற விஷயங்கள். ஏன்னா அந்த தோழர் கேட்ட சாமி தோழர் கேட்ட நுகர்வு பண்பாட்டு காலத்துல நீங்கள் எப்படி அதை கொண்டீங்கன்ற விஷயம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப இன்றைக்கு காலையில கூட ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்வு நடந்தது. அதுல இப்ப இடதுசாரித்துவம் பற்றி ஆரம்ப காலத்தில் அதில் இயங்கின ரெஜி ஸ்ரீவர்த்தனா என்ற ஒரு சிங்களத்தோழர் 50 வருடங்களுக்கு பின்னர் தன்னுடைய அந்த ஆழங்களை பற்றி எழுதின ஒரு நூல். அதுல அவர் அவ்வளவு புரட்சிகர உணர்வோட அர்ப்பணிப்புகளோட இயங்கின ஆட்கள் பிரயன் எல்லாத்தையும் கூட்ட விட்ட மாதிரி அவர்களே பிற தவறுகளுக்கு உள்ளாகினார்கள் என்ற விஷயங்கள் அந்த நூல்ல இருந்தது. தலைமறைவு வாழ்க்கைன்றதுதான் அந்த புத்தகத்தின் தலைப்பு. இப்ப 70ஆம் ஆண்டுகளுக்கு வரைக்குள்ள அந்த கட்சி இடதுசாரி கட்சிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட ஐக்கிய முன்னணி அமைச்சு அரசாங்கத்தில் இருந்த ஒரு காலம். அந்த 70ஆம் ஆண்டுகள்லாம் இலங்கை மிகவும் ஆளுமையோட இருந்த உச்சமான காலம். சுய பொருளாதார முன்னெடுப்புகளுக்கு ஊடால அந்நிய கடன் இல்லாமல் இருந்த ஒரு காலம். ஏற்கனவே பெற்ற கடன்களை இல்லாமல் ஆக்கி ஒரு கடனும் இல்லாமல் இருந்த காலம் அந்த 70ஆம் ஆண்டு. அந்த ஆளுமையை சிதைக்க வேணும்ன்றதுக்காகவே பிற்போக்கான மேலாதிக்கவாத ஏகாதிபத்திய சார்பான சக்திகள் அதை இல்லாமல் ஆக்கி அதுக்கு அவைக்கு உதவிய வந்து அமைஞ்சது இனவாத பிளவுகளோட தமிழ் மக்களை ஆயுதம் ஏந்த வச்சும் சிங்கள மக்களை தமிழ் மக்களுக்கு விரோதமாக ஆக்கியும் முழுக்க இன குரோதங்கள் என்றது அதுக்கு பிறகு வளர்ந்த ஒரு விஷயம். 70 வரைக்கும் அந்த 70ஆம் ஆண்டு அரசாங்கத்துல கூட சகல இன மக்களும் ஒன்றிணைஞ்சு பங்கேற்றது இருக்குது. அந்த 70ஆம் ஆண்டு அரசாங்கத்தில் பங்கேற்ற கட்சிகள் சமஜமாஜ கட்சி என்றது ட்ரொஸ்கிசத்தை பின்பற்ற கட்சி, எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சி. நாங்கள் சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சி என்று இயங்கி கொண்டு வரோம். தோழர் கே சுப்பிரமணியம் நாங்கள் அந்த அணியில இருக்கிறோம். அது இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. அது இடசாரித்துவமா இருந்தாலும் பாராளுமன்றத்தின் மூலம் சோழியத்தை கொண்டு வர முடியாது என்று நாங்கள் வெளியேறி நிற்கிறோம். சமவாய கட்சியும் அந்த நேரத்தில் பிளவடைஞ்சு
ஒரு தரப்பு பாலாதம்பு என்கிற ஒரு தோழருடைய தலைமையில மிகப்பெரிய தொழிற்சங்கம் அவரோட தான் போகுது, பாலாதம்புவோட. அது மாதிரி இந்த பாராளுமன்றத்தின் மூலம் சோவியத்துக்கு போன கட்சி சோவியத் சார்பு கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கத்தில் இருக்குது, 70ஆம் ஆண்டு அரசாங்கத்துக்கு போகுது. அப்போ சமஜமாஜியில் என்எம் பெர்ரா தலைமையிலையும் பீட்டர் கெனமன் தலைமையில் எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சின்ற ஒரு பிரிவும் அந்த அரசாங்கத்தில் பங்கெடுக்கிற காலத்தில் சமஜமாஜ கட்சிகளையும் ஒரு அணி வெளியேறி பெரும் தொழிற்சங்க போராட்டங்களை நடத்துது. அது மாதிரி நாங்களும் வெளியில் பாராளுமன்றத்துக்கு வெளியில் நடத்துகிற போராட்டங்களின் ஊடால தான் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று இயங்கின ஒரு காலம். அப்போ அந்த 70களில் அந்த பாராளுமன்றத்தின் மூலம் இயங்குகிற சக்திகளும் உண்மையில ஆற்றல் உள்ள எங்களுடைய நாட்டை ஆளுமை உள்ள ஒன்றாக மாற்றிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய பங்களிப்பை கொச்சப்படுத்துவது மிக தவறானது. ஏனென்றால் அந்த நேரம் நடந்த சில தவறுகளை பெருசுபடுத்தி அதுக்கு எதிர வன்மங்களை காக்கி செய்யப்பட்ட மாற்றம் என்பது பிறகு வந்த நுகர்வு பண்பாட்டுக்குரிய காலகட்டம். எங்களோட நாட்டை மிகவும் சிதைச்சு அந்நிய நாடுகளின் கடன்களுக்குள்ள மட்டுமில்லை, அந்நிய சக்திகளினுடைய எடுப்பார் கைப்பிள்ளையா இந்த நாட்டை மாற்றின ஒரு விஷயம். அது நுகர்வுக்கு பண்பாடு உலகம் முழுவதுக்குமே வருது, தனியாக எங்களுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகள் முழுவதுக்குமே வருது. இப்போ இந்த மாற்றங்கள் நடந்த நேரத்தில் மிக மிக பிரதானமான விஷயம் அதை தோழர் கே எஸ் சுப்ரமணியம் எப்படி கையாண்டார். அப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீமாவோ பண்டாநாயக்க அரசாங்கத்தை பற்றி எங்களோட கட்சி கூட அதை இது இல்லாமல் ஆக்கப்பட வேணும் என்றதுக்காக பெரும் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு நேரம். அப்ப அதுல ஒரு தவறு இருக்குன்றது தோழர் கே சுப்ரமணியம் விளங்கி கொண்டார். ஏன்னா இந்த போராட்டங்களுக்கு கூடாது யார் வரப்போறது, அவர் அப்பவே சொல்லுவார். இப்ப ஜே.ஆர். ஜெயவர்தனா, அமிர்தலிங்கம், தொண்டமான் இவர்கள் 3 பேரும் சந்தித்து அவர்களுக்குள்ள பல திட்டங்கள் போடப்பட்டிருக்கு. அதுல இந்த இனவாதம் தூண்டப்படுறது என்றது பிரதானமானதாக இருக்குது. அவர்கள் இந்த சினிமாவாசுக்கு எதிராக இவ்வளவு மோசமான விஷயங்களை செய்கிறார்கள் என்றதை அவர் வலியுறுத்தி கொண்டு வந்தார். அதே நேரம் அந்த அரசாங்கத்தில் இருக்கிற தவறுகளையும் அவர் சொல்லி கொண்டு தான் வந்தார். உதாரணத்துக்கு பிறகு சினிமா பண்டாநாயக்கா 88ஆம் ஆண்டு தேர்தலில் நிற்கிற நேரம், அந்த தேர்தலில் சினிமா பண்டாநாயக்காவை அப்போ சினிமா பண்டாநாயக்கா அந்த குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு நீராக நிற்க இல்லாது. ஆனால் அந்த அந்த கட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தோழர் போய் சந்திச்சு பேசினா. அப்போ அந்த சந்திச்செல்லாம் பேசி முடிச்சு போட்டு கிளம்புற நேரம் அவர் சொன்னதை அந்த குழுவில் நான் போயில்லை, தோழர் தேவராஜா போயிருந்தவர். எழும்பி தோழர் கே சுப்ரமணியன் சொன்னது, இந்த மாற்றத்தின் ஊடால நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் பிறகு உங்களோட அரசாங்கத்தை நாங்கள் ஆதரித்து கொண்டிருப்போம்ன்றது இல்லை, அப்போ நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு எதிராக போராடுவோம். அப்போ இந்த போராட்டத்துக்கு ஒரு தேவை இருக்குன்றதையும் அவர் விளங்கி கொண்டார். ஆனால் அது நாங்கள் செய்த எங்களோட கட்சி விட்ட தவறு அதீதமாக கொண்டு போய் ஒரு வலசாரி அரசாங்கத்தை வர வச்சது என்றது. அப்போ இதனூடால ஏற்பட்ட அந்த மாற்றத்தில் நுகர்வு பண்பாட்டு அரசியல் பொருளாதார நடைமுறைகளுக்குள்ள வந்தது. அந்த நேரத்தில் அவர் எப்படி அந்த விஷயங்களை கையாண்டார் என்றது குடும்ப ரீதியில கூட அவர். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இந்தியாவுக்கு என்னுடைய PhD படிக்கிறதுக்காக நீங்கள் அங்கே வாங்கொண்டு தான் என்னுடைய பவியுடைய அண்ணா கட்டாயப்படுத்தி எங்களை இந்தியாவுக்கு வர வச்சது. சில வேளை அப்படி நாங்கள் இந்தியாவுக்கு போகிறத அவர் அனுமதிக்காமலும் இருந்திருக்கலாம். இல்லை, இந்த நாட்டில் இருந்தோண்டே தான் இதை செய்யணும். இப்போ அது சில வேளை பவி அதை ஏற்றுக்கொள்வது இல்லை அது நடைமுறை வரைக்குள்ள அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று சொல்றது இருக்குது. அது அவர்கிட்ட அந்த தன்மை ஒன்று இருந்தார். சில விஷயத்தில் அவர் கடைசி வரையும் பிடிவாதமாகி இருப்பார், இல்லை இதுக்கு நாங்கள் முடியாது என்று. அப்போ அந்த நேரங்களில் தான் தோழர் வள்ளியம்ம சுப்பிரமணியம் இந்த மாதிரி இறுக்கங்களோட இருந்த ஒரு தோழரோட தன்னுடைய குடும்பத்தை எவ்வாறு நடத்தி, அது இந்த உரையாடலே நினைக்கிறேன் குகானந்த லட்சுமி கணேசன் சொன்ன நினைக்கிறவன். இப்போ அவர் முழுக்க அல்லது நீங்க தான் சொன்னீங்களா அல்லது மங்க சொன்னாரா தெரியாது, முழுக்க கட்சி வேலை என்று தெரிந்த ஒரு தோழரினுடைய மனைவி எவ்வாறு குடும்பத்தை நடத்தினார் என்று அது நான் இந்த 31ஆம் நாள் அவர் பற்றி நான் நினைவு மட்டும் இல்லை அந்த ஒரு விஷயத்தை சொன்னேன். என்னோட அது பேசிக்கொண்டிருக்கேங்க எனக்கு அந்த இது பட்டது. ஒன்றும் அவர் தான் வேலை செய்ய இல்லை, கட்சி வேலைக்கு தெரிகிறன்,
என்ற நினைப்பு இருக்கப்படாதுன்றதுனால தன்னுடைய மாதாந்த சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பார். அவர்கிட்ட கொடுத்து அவர் தான் குடும்பத்தை முழுக்க நிர்வகிக்கிறார். பவியோட நீண்ட காலம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் தான் பவிக்கே புரிஞ்சது, இல்லை இது அம்மாண்ட சம்பளம் தானே என்று. என்ன அப்பா தானே முழுக்க வளர்த்தவர் என்று பவி தாயோட விவாதிச்சிருக்கிறார். அது அவருடைய நடைமுறையா இருந்து அப்படியே கொண்டு வந்து சம்பளத்தை அவர்கிட்ட கொடுத்து விடுவார். ஆனா அன்றைக்கு நான் 31ஆம் இதில் பேசிக்கொண்டு கேட்கல, எனக்கு ஒன்று பட்டது, இது அவருடைய ஒரு தந்திரோபாயமும் தான். இவ்வளவுதான் சம்பளம். நீங்க ஏன்னா அந்த காசேஜ் உள்ள கட்சி தோழர்கள் யாராவது குடும்பத்தில் ஒரு கஷ்டப்பட்டு வீட்டில் வந்து நின்றால் அது அடிக்கடி சென்னைகள் அப்படி நடந்திருக்கு. வந்துட்டு அவர் அந்த காசை கூட தூக்கி கொடுத்துருக்கிறார். ஏன்னா ஒரு தோழருடைய குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்லி போட்டு அப்படியே கொடுத்த சம்பவங்களும் இருக்கு. ஆனால் நடைமுறையில் இது அவ கையாண்ட ஒரு நல்ல விஷயம். இவ்வளவுதான் காசு, இது மாதம் முழுக்க நீங்க இதை குடும்பம் நடந்தா அப்போ குடும்பம் அவர் அந்த எப்படி அதை சமநிலைப்படுத்தி கொண்டு போனதுன்றது. ஏன்னா 70ஆம் ஆண்டுகள்ன்றது அரசாங்க உத்தியோகத்துக்குள்ள இருந்த குடும்பங்களுக்கு மிகவும் கஷ்டமான காலம், விவசாய குடும்பங்களுக்கு வாய்ப்பான காலம். விவசாயிகள்லாம் அந்த காலத்தில் நல்ல கல்வீடு கட்டக்கூடியதை விவசாயிகளுக்கு இருந்தது. அரசாங்க உத்தியோகத்துக்காரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தான். இப்போ பவி அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், இந்த வீடு நாங்கள் இருக்கிற இந்த சத்தியமென கட்டி முடிக்க 30 வருடங்கள் எடுத்தது. முதல் ஒரு லோன் எடுத்து அதில் ஒரு அறை மட்டும் கட்டி, பிறகு அடுத்த அந்த லோன் கட்டி முடிஞ்ச பிறகு அடுத்த லோன் எடுத்து அடுத்த பகுதி கட்டி, பிறகு ஓரளவுக்கு கடைசி நேரங்களில் தான் மீதி பகுதி முழுவதையும் முடித்தது. அப்போ 30 வருஷம் எடுத்த ஒரு சின்ன வீட்டை கட்டி முடிக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் விவசாயிகள் ஒரு பெரிய கல்வீட்டை கட்டக்கூடியதாக இருந்தால் இது 70ஆம் ஆண்டு. அப்போ இது மாறித்தான் நுகர்வு பண்பாட்டுக்குரிய அடுத்த காலம் வருது. அப்போ அந்த அவ்வளவு கடினமான காலத்தில் வாழ்ந்த வாழ்முறைன்றது அதுக்கு தோழர் கே சுப்பிரமணியமும் வழிகாட்டல் செய்து அதுக்கு ஏற்றதாக வள்ளியம்மை சுப்பிரமணியமும் நடந்து கொண்டிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி இப்போ அதுக்காக நான் முதல் சொன்ன அந்த தோழர் சொன்னது போல குடும்பத்தினுடைய மற்ற நிர்வாக முறை எல்லாத்தையும் அவதான் கையாளுறார். ஆனால் பொருளாதார ரீதியாக இப்படித்தான் நீங்கள் இந்த வரையறைக்குள்ள நாங்கள் வாழ வேண்டி இருக்குமென்றது அவருக்கு காட்டினதுன்றதும் இருக்கு. அப்போ இந்த வட்டங்களுக்குள்ள இருந்த ஒரு வாழ்க்கை முறைன்றது நுகர்வு பண்பாட்டுக்கு வரைக்குள்ள எந்த வகையிலையும் தளம்பலுக்குள்ள போகலை. இந்த நுகர்வு பண்பாட்டுக்குரிய ஆடம்பரமான எந்த விஷயங்களுக்கும் விட்டு கொடுக்குற என்ற விஷயங்களுக்குள்ள போகலை. இப்போ படிப்பு விஷயங்கள்ல கூட இப்போ மூத்த மகனை வந்து ஏன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு விஷயத்தை இப்போ நாங்கள் ஏதாவது நாங்கள் அரசியல் ரீதியாக நான் ஒரு விவாதம் யாராவது தொடரோட நடத்தி போட்டு வந்தால் ஒரு புரட்சிக்கு இந்த மாதிரியா தலைமை தாங்கிறது, ஏன் அந்த விவாதத்தில் உனக்கு வெல்றதா முக்கியமானது, அவரை புரட்சிகரமான நடைமுறைக்கு வென்றெடுக்கிறத விட நீ வெற்றிகரமான ஒரு விவாதத்தை முடிச்சன்றதை பார்க்கறதா முக்கியமா. அப்போ அந்த மாதிரி எந்த ஒன்றையும் ஒரு புரட்சி சம்பவம் நடக்கிறதுல நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்வோம், ஒரு மிக சாதாரணமான விஷயத்த கூட அப்படித்தான் பார்க்க வேணும். இப்போ ஒரு நேரம் தவறினா கேட்பார், ஒரு சம்பவத்தை புரட்சிகர நடவடிக்கை கொண்டு செய்யறதுக்கு 5 நிமிஷம் லேட் ஆகி போனா என்ன நடக்கும்? அந்த விஷயமே மாறி போகும், எதிராக போகும். அப்ப இப்படியா நீங்க நடக்க போறீங்க? அப்ப அந்த இது வந்து அவருக்கு வீட்டு நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலையும் கூட அது இருக்கும். ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு காலத்துக்கு நாங்கள் எவ்வாறு செயற்பட போறோம். அப்ப இந்த இதுகள் வரைக்குள்ள இந்த மாற்றங்கள் வரைக்குள்ள ஏன்னு சொன்னாண்டா மூத்த மகன் வந்து அவருக்கு மேத்ஸ் முடியும், அவர் என்ஜினியரிங் செய்யணுமென்று விரும்பினார், கணித துறையில படிக்கணுமென்று விரும்பினார். ஆனா தோழர் விரும்பினது இல்லை, ஒரு புரட்சி வார நேரத்தில் டாக்டருக்கு தான் தேவை இருக்குது, அவை மெடிசின் தான் செய்ய வேணும். அப்ப அதை கூட அவர் அப்படித்தான் பார்த்து ஒரு வகையில திணிச்சார். அது அந்த மூத்த மகனை பாதிச்சது. தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு துறையில படிக்க வேண்டி வாரதுன்றதும் அந்த நேரத்தில் இந்த போராட்டங்கள் சிங்கள பேரினவாத ஒடுக்குமுறை 80களுக்கு பிறகு முழுக்க நான் சொன்னமாய் அந்த இனவாதத்தையே வளர்க்கணும் என்று திட்டமிட்டு எங்களுடைய தலைவர்களும் தமிழ் தலைவர்களும் சிங்கள தலைவர்களும் திட்டமிட்டு மக்களை பிளவுபடுத்தினார். அப்ப அந்த பிளவுபடுத்தல மக்கள் பாதிக்கப்படைக்குள்ள இளைஞர்கள் அதுக்குள்ள ஈடுபட்டு போறன்றது இருந்தது. அதனால அவரும் போனார். ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் விரும்பின கல்வி துறை அனுமதிக்கப்படையில்லை, இன்னொரு பக்கம் புறச்சூழல்ல இந்த நிலைமைகள் வளர்ந்தது. ஆகவே அவர்
அந்த இதுக்கு போனார். அப்ப இந்த அனுபவம் அவருக்கு பிறகு சரி, அப்ப 2வது மகனில் இந்த பிள்ளையை நான் படக்கூடாது. அவருக்கு கணிதத்துறை தான் விருப்பமா இருந்தால் புரட்சிக்கு தலைமை வாங்குறது, புரட்சிக்கு உதவி செய்யறதுக்கு டாக்டரை உருவாக்குறதை விட அவருடைய விருப்பத்துக்கு நான் இடம் கொடுக்கணும் என்ற விஷயம் வந்து அது இப்ப மங்க சொன்ன ஒரு விஷயம் முக்கியம். இந்த ஆண் தோழர்கள் தாங்கள் நினைச்சதை அப்படி திணிக்கிற தன்மைகள் இருந்தது. ஆனால் ஒரு பெண்ணாக வள்ளியம்மை சுப்பிரமணியம் அதை எவ்வாறு பார்த்தார் என்ற அந்த விஷயங்கள் அந்த நடைமுறை அனுபவத்துக்கூடால அவர் பிறகு அந்த விஷயத்தை திருத்தினார். அப்ப அது இப்ப பிள்ளைகள் ஏதாவது ஒரு நுகர்வு பண்பாடு சார்ந்த ஏதாவது தேவை அல்லது விருப்பங்களுக்குள்ள போயினம் என்றால் பிறகு அதை திணிப்பாக செய்யாம முதலும் கூட பல விஷயங்கள் எல்லாமே திணிப்பாக செய்யறதுன்றது இல்லை. பல விஷயங்கள்ல அவர் ஒரு முன்னோடியான மார்க்சியத்துக்குரிய தன்மையோட தான் இயங்கினவர். ஆனா சில விஷயங்கள்ல விட்டு கொடுக்காத தன்மை இருக்கு. ஆனால் இந்த விஷயங்கள்ல ஒன்று பிள்ளைகளினுடைய அந்த வளர்ப்பு முறையிலேயே இந்த ஆடம்பர இது ஆடம்பரத்தை முற்றாக நிராகரிக்கிறவர்கள்ன்றது இல்லை. அவைக்கு அந்த விருப்பங்கள் இருக்கு. அது தந்தை என்ற முறையில் அவருக்கு தெரியும். அதே நேரம் இந்த வரையறைகளை நாங்கள் முறக்கூடாது. அவர் திரும்ப திரும்ப சொன்னது ஒரு சோசியலிச முறைகளுக்கு விரோதமாக ஒருபோதும் உங்களுடைய எந்த நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது. இப்ப நீங்க நேரடியாக அரசியல் நடைமுறைகளுக்குள்ள வராமல் இருக்கலாம். ஆனால் எந்த ஒன்றும் சோசியலிச முன்னெடுப்புக்கு விரோதமா இருக்கக்கூடாது, கட்சிக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. இப்ப எனக்கு அவர் தனிப்பட சொன்ன ஒரு விஷயம் என்றால் அவர் என்ன மாற்றங்கள் கட்சிக்குள்ள வரவேணும் என்று விரும்பினாரோ அந்த மாற்றங்கள் கட்சியில இருக்கிற அடுத்த தோழர்களுக்கு உடன்பாடானதாக இருக்க இல்லை. அந்த மாற்றங்களுக்கு அடுத்த தோழர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் ஒவ்வொரு விஷயம் சின்ன ஒரு மாற்றம் செய்யறதுக்கே நிறைய விவாதிச்சுத்தான் செய்ய வேண்டிய இருந்தா. அப்ப அந்த அவருக்கு தெரியும் தன்னுடைய நானும் அந்த வரட்டுத்தனங்களுக்குள்ள வளர்ந்த ஒரு ஆள் தான். ஆனா அவர் என்ன அதுல மாற்றினார், தன்னுடைய நடைமுறை அனுபவங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னூடால என்ன அவர் மாற்றினார். அப்ப எனக்குள்ள அந்த மாற்றம் வந்திருக்குது. ஆனால் நான் கட்சிக்குள்ள தொடர்ந்து அதை விவாதமா எடுப்பேனா இருந்தா கட்சிக்குள்ள நான் இயங்க முடியாத தன்மை வரும் என்றதை அவருக்கு தெரியும். அப்ப அவர் சொன்னார், அப்படி ஒரு நிலைமை வந்தால் நீங்கள் வெளியில இருந்து வேலை செய்யும். நான் ஒரு கட்சிக்காரன் என்று காட்டுறது உங்களுக்கு பிரதானம் இல்லை, வெளியில இருந்து வேலை செய்யணும் என்று சொன்னார். அப்ப அந்த அதை என்ன பாதுகாத்த உளவியல் ரீதியா என்ன பாதுகாத்த ஒரு விஷயம். ஏன்னா அப்படியான நெருக்கடிகள், ஏன்னா இன்றைக்கும் கூட இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த கட்சி இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. அவர்கள் இதுக்கு எதிராக அப்படி 70ஆம் ஆண்டுகள்ல முரட்டுத்தனமான எதிர்ப்பு போராட்டத்தை மட்டுமே செய்வது. அதெல்லாம் நான் சொன்னா தோழர் கே. சுப்பிரமணியத்திற்கு ரெண்டுமே இருந்தது. போராட்டமும் அவசியம், ஐக்கியத்துக்கும் தேவை இருக்குது. ஆனா நாங்கள் போராட்டத்தை மட்டுமே எடுத்தோம். மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அரசாங்கத்தோட முழுசா போய் ஐக்கியமாய் கலந்து மறைந்தார்கள். இன்றைக்கு அவர்களும் பின்னடைய வேண்டி வந்தது. நாங்கள் போராட்டத்தை மட்டுமே முன்னெடுத்து வலதுசாரி பிற்போக்கான அரசாங்கம் வாரதுக்கு அனுமதித்தோம். ஆனால் தோழர் வந்து ரெண்டையும் எப்படி இணைக்கிறது என்றதை தன்னுடைய அனுபவங்களுக்கூடாலையும் தான் கற்ற மார்க்சியத்தினூடாலையும் எனக்குள்ளையும் தந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கட்சி வந்து இந்த இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றம் மிக முக்கியமானது. மிக மிக சிக்கலான ஒரு நேரத்தில் 70களில் எப்படி அந்த அரசாங்கம் நல்ல விஷயங்களை செய்தும் கூட மிக மோசமான கெட்ட பெயர் எடுக்கிறது அந்த அரசாங்கம் தான் இருக்கு. அதே போலதான் இன்றைக்கு இவர்கள் தங்களால் முடிஞ்ச அளவு பல மாற்றங்களுக்கு முயற்சிக்கிறார். ஆனால் எங்களுடைய கட்சி அதை எதிர்க்குது. இல்லை, போராட்டம், நான் போராடணும். போராடி என்னத்தை செய்ய போறீங்க? எப்படி 80ஆம் ஆண்டுகளில் ஜேஆர்னுடைய அரசாங்கத்தை வர வச்சு 50 வருஷத்துக்கு பின்தங்கி போனோமோ இன்னுமா இப்ப மீண்டோம்ன்றது இல்லை, ஒரு நூற்றாண்டுக்கு பின்தங்கி போனது. அப்ப இப்பவும் செய்யற இந்த தவறு இன்னும் மோசமான இடத்துக்கு போகும். அப்ப அதுதான் தோழர் சொன்னது. இந்த நேரத்தில் அப்படியான ஒரு நேரத்தில் நீ வெளியில இருந்து பழைய அந்த அனுபவங்களை தொகுத்து எழுதுறதுக்கு தேவை இருக்கு. அதைத்தான் நான் செய்யற இதுவும் இருக்கு. அப்ப இந்த நுகர்வு பண்பாட்டுக்குரிய மயக்கங்களுக்குள்ள போகாமல் அவர் பாதுகாத்திருக்கிறார். அதில குடும்பம் வெற்றிகரமாக அது கையாண்டு இருக்கின்றதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. ரொம்ப நன்றி. என்ன சாமி, என்பி சாமி, உங்களுக்கு அது சரியென்று நினைக்கிறேன். நீங்கள் அதை சொல்றேன்டா சொல்லலாம். மற்றது கார்த்திகா வந்திருக்கா. கார்த்திகா, நீங்கள் சின்ன கார்த்திகாவோ? இல்ல, சிலவள இவவா இருக்கலாம். சின்னக்காவுடைய
அப்ப நீங்களும் கருத்து சொல்லலாம் கார்த்தியா. வேற யாராவது கருத்து சொல்ற ஆட்கள் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ. டைமும் கிட்ட கிட்ட வருகுது. வேற கிருபாகந்த ஐயா, நீங்கள் சொல்ல போறீங்களோ? கனடா வேற யாராவது பேசுறேன்னா பேசலாம், இல்லாட்டி நாங்கள் இதை முடிச்சு கன நேரமா லண்டன் தம்பிதான் கந்தசாமி நாவுக்கரசு தான் கன்னேரமா பேசி பார்த்துக்கணும். நீங்கள் பேசலாம், சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. கொண்ட கேட்கறதுக்கு என்ன என்னன்னு சொன்னா, அந்த இப்ப நான் இதை சொன்னா மேலதிகமா வாசிக்கிறேன்னு சொன்னேன். அப்ப அம்மாண்ட புத்தகம் அது வாசிச்சு நான் குறையில இருக்குது, அதை வாசிக்கிட்ட வாசிச்சுட்டேன், மிச்சம் வாசிக்க இருக்கிறேன். முக்கியமா அவர் உங்களோட அப்பா அந்த தோழர் கே சுப்பிரமணியன் சொன்ன அவற்றை ஆரம்பால செயற்பாடுகள் அதுகள் சம்பந்தமான அந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்பாடுகள் சம்பந்தமான புத்தகங்கள் அதுகள் சம்பந்தமான புத்தகங்கள் வாசிக்கிறேன். என்ன புத்தகங்கள் இருக்குன்னு ஏதாவது சொல்லக்கூடியதா இருக்குமா? ரவி என்ன சொல்ல போறீங்களா? நான் சொல்றேன்டா, எனக்கும் கொஞ்சம் தெரியும். ரவி என்ன சொன்னா என்னென்றால் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கு தொடக்கம் வந்து இவதானே பீட்டர் கனமன், டாக்டர் விக்ரமசிங்க இவதான் முதல் பாட்டி. பிறகு அவேண்ட அந்த அந்த இதுல இங்க யாழ்ப்பாணத்துல முதல் வந்து எம்பியா வந்தது பொன்கந்தையான்னு சொல்லி, அவர் மணிப்பாயிண்டு காலேஜின் பிரின்சிபலாக இருந்தவர், எஃப்ஐண்டு காலேஜிலும் படிப்பிச்சவர். அவர் தான் எங்களோட முதல் யாழ்ப்பாணத்தில் எம்பியா இருந்தார். அதே மாதிரி சிங்கள பகுதியில் இருந்தது பிரேமலால் குமாரஸ்ரீயன். இவர் 2 பேரும் தான் முதல் கம்யூனிஸ்ட் கட்சியால் எம்பியா வந்து பார்லிமெண்ட்ல அந்த காலத்திலேயே இந்த தேசிய கொடியை இப்படி போடேக்க அது பிள்ளையான்னு சொல்லி இதாலே ஒரு பெரிய நாடுவே பிழைஞ்சு போகும்னு சொல்லி ஒரு புதிய சாசனத்தை ப்ரொப்போஸ் பண்ணுவேன். அந்த நேரம் அரசியலமைப்பு சட்டத்தை புதுசா சோடணும், இப்படி போனா அது நாட்டை பிரிவுபடுத்துறதா தான் போகும்னு அந்த காலத்தில். நான் சொல்றது சுதந்திரத்துக்கு முதலே 47ஆம் ஆண்டு 48ஆம் ஆண்டு அப்பவே சொல்லி போராடி கொண்டு இருந்தவன். பிறகு ஆனா அந்த ரஷ்யா சீனான்னு சொல்லி தானே சீன உலக சோசியலிசம் 2 பக்கமா தான் இருந்தது. அப்ப பிறகு 60ஆம் ஆண்டுகளுக்கு வரைக்குள்ள கட்சி பிரிய வேண்டி வந்துட்டுது. மற்ற அவ வந்து ஓரளவு பாராளுமன்ற பக்கத்தில் இருந்தவ, மற்ற இந்தியாலி பக்கத்துல சண்முகதாசனும் பிரேமலால் குமாரஸ்ரீயன் இவர் 2 பேரும் தான் இந்தியால சீன சார்பு புரட்சிகரமான சிந்தனையை நோக்கி பிரிஞ்சதால அப்பா வந்து இந்த சண்முகதாசன் பக்கத்தில் இருந்தவர். அந்த இப்ப நீங்க விக்கிபீடியா இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 63ஆம் ஆண்டு இவ வந்து அங்க சீனாவில் போய் முக்கியமான சந்திப்புகளை செய்து என்னன்னு சொல்ற கட்சியின் இந்த நிலப்பாட்டை எடுத்துக்கணும், சீன சார்பு நிலப்பாட்டை எடுத்துக்கணும். பாராளுமன்றத்தை எதிர்த்தாலும் 65ஆம் ஆண்டு சண்முகதாசன் இருக்க எலெக்ஷன் கேட்டவர். ஆனால் அது நோக்கம் அதான் ரவீந்திர முதல் சொல்லிக்க சொன்னவர், இந்த பீட்டர் கனமனை தோக்க வைக்கணுமன்றதுக்காகவே அவர்கிட்ட தேர்தல அந்த தொகுதியில கேட்டு அதுல வென்றது யூஎன்பி. இப்ப இதுல ஒரு சிலது வந்து ஐக்கியமும் போராட்டமும் செய்யணும். அதை விட்டுட்டு ஒரு கொஞ்சம் கம்யூனிசத்துல கொஞ்சம் கூட குறைவுகளை பார்க்க வலிக்கிட்டு பிரிவுகள் வந்து இப்படி போயிட்டுது. பிறகு திரும்ப சண்முகதாசன் ஒரு நல்ல போராட்ட குணம் உள்ளவராக தான் இருந்தார். ஆனாலும் அந்த அவரால் நடைமுறைக்கு ஏற்ற விதமாக சில விஷயங்களை செய்ய முடியல. அதுல குறிப்பாக ஒன்று, அவர் 83ஆம் ஆண்டு வரையும் தமிழர்களுடைய சுயநிர்ணயத்தை ஏற்றுக்கொள்ள. அதுக்கு பிறகுதான் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப 78ஆம் ஆண்டு
இன்னொரு விவாதம் கொண்டு வந்தது மாவோ சேதுங் செத்த பிறகு 3ஆம் உலக கோட்பாடுன்னு சொல்லி அரசுக்கும் அரசுக்கும் இடையான உறவும் கட்சிக்கு இடையான உறவும் என்று வரைக்குள்ள சீனா வந்து இந்த 3ஆம் உலக நாடுகள் சின்ன நாடுகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட நாடுகள் அரசாங்கத்துக்கு உதவி செய்யணும், கட்சிகளுக்கோட இருக்கிறத விட அரசாங்கத்தோட உள்ள உறவு தான் முக்கியம்ன்றதை வலியுறுத்திச்சு. அதை சண்முகதாசன் தோழனால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப அதுலயே திரும்ப ஒரு முரண்பாடு வந்தது. அதை விட இந்த இனப்பிரச்சனை சம்பந்தமான ஒரு முரண்பாடும் வந்தது. அதுல அப்பா வந்து பிரிஞ்சு வந்துதான் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுன்றது உருவானது. இப்ப அம்மாக்கு இதுகள் எல்லாம் பெரிய கவலை. முதல் 72ஆம் ஆண்டு சண்முகன் தோழர் ஜெயில இருக்கைகள்ல ஒரு பிரிவு வந்தது. அதுல முக்கியமா B.A. கந்தசாமி, கத்திகேசன் மாஸ்டர், அம்மா அதுகளை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார். அம்மாவுக்கு இவையெல்லாம் வெல விருப்பமான ஆக்கள். அதுக்கு முதல் யாழ்ப்பாணத்துல பொன்னம்பலம் பொன்னம்பலம் தான் அப்பா கட்சிக்கு இந்த முக்கியமான ஆளா இருந்தவர் யாழ்ப்பாணத்துல. அவரை பற்றியும் அம்மா எழுதியிருக்கா. அப்ப அந்த அம்மாண்ட பிளாக்ல பாத்தீங்க என்றால் அவ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கம் போட்டு அவைகளை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார். அவர்கள் சம்பந்தமான விவரங்களை என்றளவு அவ கவ் பண்ணி இருக்கிறா. இதுதான் நான் அறிஞ்ச தகவல். இதுக்கு மேல வேற ரவி என்னதான் சொல்லுவார் நினைக்கிறேன். இதுல டாக்டர் சீனிவாசத்தை பேச்சு இவரெல்லாம் ஒரு பழைய முக்கியமான தோழர். இவர் டாக்டர் சீனிவாசம் மற்றது இது அந்த திருமணத்தை பெற்றது. அப்படி அந்த ஒவ்வொரு விஷயமும் அவ போட்டிருக்கிறா. இதுல இந்த ஆங்கில ஆமா ஆமாம் இந்த அவன் பிளாக்ல போனீங்க என்றால் முழு ஸ்டோரியும் இருக்குது. அதை கேட்ட விதம் நான் ஓரளவு அந்த அம்மா சொல்ல லிங்குகள் போட்டு விட்டுருக்கிறேன். அப்ப அதால நீங்கள் ஓரளவு பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். இப்ப இதுல ஒவ்வொருத்தரையும் பற்றியும் இருக்கு. என்ன இப்ப ஒரு கதைக்கு இந்த குணவர்த்தனா அவ எல்லாத்தையும் எழுதிக்கிறா, கந்த சஷ்டியம் எழுதிக்கிறா. ஒரு கதைக்கு வீப்பனம்பலம் சொன்னேன். நான் இப்ப சொன்னேன் தானே, அவரை பற்றி அமர்த்தினால் அவரை பற்றியும் பெறும். ஒவ்வொருத்தருக்கும் குணவர்த்தனா பற்றி இருக்கா? எல்லாருக்கும் லிங்க் இருக்கு, இயன்றளவு போட்டிருக்கு எல்லாருக்கும். இது வீப்பனம்பலத்தை பற்றி அவரோட இருந்த படங்கள் இது அப்பா பேசிக்கொண்டிருக்கிறார். இதுல வீப்பனம் இருக்கு. இது சரத் முத்தட்டுவகமா, இது பீட்டர் கனமன் இருக்கிறார். இதுல இந்த தலை பின்பக்கமா தெரிகிறது சண்முகதாசன் தோழர். இவர் தான் பிரேமலால் குமாரஸ்ரீ. அப்படி இது எங்களோட அண்ணா பிறந்த நேரம் பேர் வைக்கிற நிகழ்ச்சி. இதுல விப்பனமலம் நிற்கிறார். இது என்னுடைய மாமா. அப்படியே இந்த ஒரு விஷயத்தையும் அவ இயன்ற அளவு ரீட் பண்ணி. இது வந்து தர்மலிங்கம் MP. அவ அப்பா பிறந்த ஊர்ல நடந்த பாரதி விழாவில அப்பா வளவிலேயே வச்சிருந்த ஒரு சமூக நிலையம் உண்டு அந்த காலத்துல. இதுல அரைவாசியா மூக்கு தெரிகிறது விப்பனம்பலம். இதுல இன்னொரு ஊர்வலத்தில் நிற்கிறேன். அப்படி அந்த இது ரஷ்யாவில இருந்து வந்த தூது கோஷ்டியோட இது விப்பனம்பலம். மற்றது இவர் தர்மலிங்கம் MP நிற்கிறார். STN நாகரட்னம் என்ற ஒரு முக்கியமான தோழர் இருக்கிறார். அவர்தான் இந்த பெரிய திண்டாமலிப்பள்ளி யோஜனை இயக்கத்தின் தலைவராக இருந்தவர். இப்படி இந்த இயன்றளவு தனக்கு தெரிஞ்ச விவரங்களை சேர்த்து இதுல போட்டு விட்டு இருக்கிறான். அப்படியே ஒவ்வொரு டைம் நீங்கள் போய்க்க அந்தந்த செக்ஷன்கள் வரும். சரி, அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது. இதுக்கு மேல ரவி என்ன ஏதாவது ஆட் பண்றேன்னா ஆட் பண்ணலாம். நேரமா சொல்லும். ஆமா, ரைட். வேற யாரும் கருத்து சொல்ல போறீங்களோ? தேங்க்யூ தம்பி, நீங்கள் கேட்டதுக்கு. நீங்கள் சரியா எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு பேராசிரியர் சிவசேகரத்தை தெரியுமோ? எங்களுக்கு படிப்பிக்கல. நாங்கள் எங்களோட காலம் முடிகிற கட்டத்துக்கு தான் வந்தேன். அவரை பற்றி அம்மா அதுல எழுதியிருக்கிறா புத்தகத்துல இடங்கள்ல பாருங்க. நான் நிஜம் இலங்கையில் சாதியமும் அதற்கான போராட்டங்களும் என்ற ஒரு புத்தகம் இருக்குது.
அது இந்த சாதி அமைப்புக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் அதில் பிரதானமாக கே சுப்பிரமணியம் ஒரு ஆசிரியர் குழுவை உருவாக்கி அதனூடால கட்சிக்கு வெளியில இருக்கிற அந்த சாதியத்துக்கு எதிராக போராடின எல்லாருடைய பங்களிப்பும் அந்த நூலில் வர வேணும் என்ற இதோட செய்யப்பட்ட ஒரு நூல். அது சாதியத்துக்கு எதிராக 40ஆம் ஆண்டுகளில் இருந்தே சிறுபான்மை தமிழர் மகாசபை உருவாகினது. 60ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் தீண்டாமை ஒழிப்பு பகுஜன இயக்கம் உருவானது. இது எல்லாவற்றிலையும் பங்கெடுத்த எல்லாருடைய பங்களிப்பும் வரக்கூடிய அதே நேரம் அதை தலைமாங்கி நடத்தினது கம்யூனிஸ்ட் கட்சி. அதுல அடிப்படையில தோழர் கே சுப்பிரமணியம் அதுக்கான கோட்பாட்டை உருவாக்குறது, இத்தகைய போராட்டங்களை முன்னெடுக்கலாம் என்றதுல கூடுதலான நிறைய அதுக்காக நிறையவே யோசிச்சும் நடைமுறை ரீதியா இது மக்களோட ஊடாடினதின் ஊடாலையும் அந்த போராட்ட வடிவங்களை தீர்மானிக்கிறது என்ற வரைக்கும் அவருடைய பங்களிப்பு இருந்தது. ஆனால் அவர் வலியுறுத்தினது தனிய எங்களுடைய கட்சியின் பங்களிப்பு மட்டும் அதுக்குள்ள வரக்கூடாது. அது தலைமைக்குரியதா இருக்கலாம். ஆனால் எல்லா பங்களிப்புக்குரிய அமைப்புகள் சக்திகள் எல்லாரையும் சந்திச்சு அவையனுடைய கருத்து தொகுத்தெடுக்கப்பட வேணும் என்ற வகையில எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இது, சாதியமும் அதுக்கு எதிரான போராட்டங்களும். இது அது மாதிரி தோழர் செந்திவேல் இலங்கையின் 50 வருட இடதுசாரி இயக்க வரலாறு என்ற ஒரு நூலை எழுதியிருந்தவர். அது இப்ப கிடைக்காது. இது நான் ஒரு 4வது இதைத்தான் நான் இப்ப இந்த ஸ்கிரீன்ல காட்டுறேன் தம்பி. இதுல இப்ப நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றது இந்த புத்தகம். இது நூலகத்திலும் இருக்குது. நூலகத்திலும் இருக்கு. இது சென்னையில வந்த பதிப்பு. அதுக்கு பிறகு இன்னொரு பதிப்பு இலங்கையில வந்திருக்குது. இதுக்கு அடுத்ததும் வந்திருக்கு. ஆனா தோழர் செந்திவேலோட அந்த இடதுசாரி இயக்க வரலாறு 50 வருட வரலாறுன்றது சென்னையில கேட்டிருந்த திரும்ப போடுறதுக்கு. ஆனால் தொடர் அது இன்னும் நீடிச்சு 80 வருட வரலாறு ஒன்று எழுதி முடிச்சிருக்கிறார். நான் இன்னும் அது நூலாக இல்லை. வேற நிறைய புத்தகங்கள் வந்திருக்குது இங்க. அதுல நீங்களும் சிலதை எழுநாள் எழுதிருக்கீங்களா? அப்படியோ எழுநாள் எழுதினது இப்ப நூலாகி வந்திருக்கு. தமிழ் பண்பாடு ஊற்றங்களும் ஓட்டங்களும் என்றது இந்த அனுபவங்கள் சார்ந்து எங்களுடைய தமிழ் பண்பாடு முழுவதையும் திருப்பி பார்க்கிறது. இப்ப கடைசியில நான் ஏகாதிபத்தியம், சுயநிர்ணய உரிமை, மக்கள் இலக்கியம் என்ற ஒரு நூல். அது ஒரு வகையில சுருக்கமா இந்த அடிப்படையில் தோழர் கே சுப்பிரமணியம் எப்படி பார்க்கப்பட வேணும், எப்படி செய்யப்பட வேணும் என்றதை சொன்ன அனுபவங்களையும் நான் கற்று பெற்ற அனுபவங்களையும் வச்சு எழுதின ஒரு நூல். மிக சுருக்கமா 80 பக்கங்களுக்குள்ள எழுதப்பட்டது. அதுக்கு பிறகு இன தேசியங்களில் சிங்களத்து என தமிழ், இலங்கை தமிழும் மலையக தமிழும், இந்த 2 இன தேசியங்கள் எப்படி ஒரு விடுதலை தேசியத்துக்குரிய மார்க்கத்துக்குள்ள போறதுல இருந்த சிக்கல்களும் அது எப்படி எடுக்கப்பட வேணும்ன்றதுக்கு பேராசிரியர் கைலாசபதியையும் மலையகத்தில் ஒரு நண்பரும் தோழரும் செல்வராஜான்னு சொல்லி அவருடைய நினைவு பேருடைய வந்தது. ஒரே புத்தகமாக போட்டது இலங்கையில் என இரு இன தேசியங்களில் விடுதலை தேசியம் என்றது. அது மாதிரி முள்ளிவாய்க்கால் வரைக்கும், வட்டுக்கோட்டை முதல் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் என்ற ஒரு நூல் இந்த இனப்போ பிரச்சனை சம்பந்தமான வரலாற்று தோழர் செந்திவேல் எழுதினதும் இருக்குது. இவ்வாறு நிறைய நூல்கள் இவ தொடர்பா இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். வேற யாராவது கருத்து சொல்ல போறீங்களோ? இல்லாட்டி நாங்கள் அதை முடிப்போம். எனக்கும் இரவு 12 மணி ஆகுது. நான் மெல்பர்ன்ல இருக்கிறேன். நீங்கள் வேற யாராவது அது சொல்லணும் என்றால் சொல்லுங்க, ஃபீல் ஃப்ரீ. நாங்கள் கருத்து சொல்லப்படியே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது அம்மாண்ட நிகழ்ச்சியில எல்லாருக்கும் உரிமை உண்டு, பேசலாம், திட்டலாம். வெல்கம். ஆறுமுகம் சிவகுமாரன் அவர்களால் தான் முழு பேர் போட்டிருக்காரு, மற்றெல்லாம் வேற பேர் போட்டிருக்கிறோம். வேற என்பி சாமி யாராவது சொல்ல போறீங்களோ? இல்லாட்டி நாங்கள் முடித்துக் கொள்வோமோ? முடிப்போம் தம்பி. சரி. வணக்கம் மகேசன் அண்ணா. யாராவது சொல்றேன்டா சொல்லுங்க, இல்லாட்டி நாங்கள். ஓம். ஓகே, நல்லபடி. நான் சிவகுமாரன் கதைக்கிறேன், சாவத்தியில இருந்து. நல்லா ஃப்ரெண்ட் தான், பிரச்சனை இல்லை. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டான் இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. எல்லாரும் எல்லா கருத்தையும் மேல் மேலும் வளரக்கூடிய இது இன்னும் நிறைய இருக்கு.
நல்லது நல்லது. அப்ப நீங்க நல்லா நினைந்தா தமிழீழ மக்கள் விடுதலை கழகம். நான் மீரமாசா உங்களோட தோழரோட சேர்ந்து பணியாற்றினான். ஆம் ஆம், சந்தோஷம். பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட வந்து போறோம். நாமாண்டதுக்கு எல்லாம் வந்து போறோம். ஆமா ஆமா ஆமா. அக்காவுக்கு தெரியும் ரூபி அக்காக்கு நான் பிரச்சனை இல்லை. நம்ம வரேன். சந்தோஷம் ஓகே சந்தோஷம். ஓகே அக்கா. ஓகே ஓகே ரைட். வேற யாராவது சொல்ல போறீங்களோ இல்லாட்டி நாங்கள் முடித்துக் கொள்வோமோ? சந்தோஷம். நீண்ட நேரம் டாக்டர் சாந்தி, தம்பி நாவுக்கரசு, நீங்க பெரிய ஒரு அரசராக வரணும். எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் இதோட சுபாஷ்மன் எல்லாருக்கும் நன்றி. சரி, நாங்க என் பண்ணுவோம். என்னக்கா ஓகே தானே ரவி? என்ன ஓகே எல்லாருக்கும் நன்றி. நன்றி. சந்தோஷம். நன்றி.